அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய வாரந்தோறும் நடக்கிற வெண்முரசு கூடுகை. இந்த வாரம் வண்ணக்கடல்ல அத்தியாயம் 57ல இருந்து 60 வரைக்கும் நம்ம விவாதமும் அதுக்கப்புறம் கேள்விகள் வாசிப்பு அனுபவம் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்துக்க போறோம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அபி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓவர் டு யூ அபி. It's okay, Kane. Camera la naal parvale paadu. No, my camera is not working. Your Abhi, your computer died. It's okay, Abhi. Abhi paadu, Abhi. Yeah, there. You want the camera on? Okay. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ್ತ ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ತೋರುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆ ಒಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಕನಕ ವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ್ತ ಬಾರೆ, ಮನಕ ಮನೆಯ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ, ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜದಿ ಹೊಳೆವ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬೇಗ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಅತ್ತಿತ್ತಗಲದ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಲ, ಸತ್ಯವ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳೆವ ಪುತ್ತಲಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಸಂಖ್ಯೆ ಇಲ್ಲದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕನ ಕೈಯ ತಿರುಗುತ್ತ ಬಾರೆ, ಕುಂಕುಮಾಂಕಿತ ಪಂಕಜ ಲೋಚನ ವೆಂಕಟರಮಣನ ಬಿಂಕದ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಸಕ್ಕೆರ ತುಪ್ಪದ ಕಾಲುವೆ ಹರಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಲಗಿರಿ ರಂಗನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. சூப்பர் மேம். Thank you, குட்டி. So கேமரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். That's okay. சூப்பர், நல்லா பண்ணீங்க. Thank you. Super Abhi. Thank you for the very fantastic song. Thank you. Thank you, குட்டி. Yes, we'll start. Bye, குட்டிமா. Bye. போய் சாப்பிடு, ஓகே? நம்ம தொடங்குவோமா? எஸ் தினேஷ், இன்னைக்கு நம்ம கிருஷ்ணன் சார் வரதா சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வரலன்னு உடனே திடீர்னு கேட்டேன் அபிகிட்ட, அபி நீ ரெடியா இருக்கனா பாடலான்ட்டு. ஸோ எஸ், நன்றி பாடலுக்கு நன்றி. அபிக்கும் நல்லா பாடினா. தேங்க்ஸ் தினேஷ். லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி பாடுறோம். என்னதுன்னா ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாடலாம். அதுல இல்ல நான் தெலுங்கு மட்டும் தான் பாடுறேன். தெலுங்கு. ஓகே, எனக்கு அது லாங்குவேஜ் இல்ல.
சரி சரி ஓகே. இந்த வார குடுகையை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் அத்தியாயம் 57 இருந்து 60 வரைக்கும் நம்ம விவாதிக்க போறோம். போன வாரத்துல இருந்து நம்ம விவாதத்தை நம்ம எப்படி முறைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, முதல் 45-50 நிமிடங்கள்ல நம்மளுடைய வாசிப்பு அனுபவம் இந்த 4 அத்தியாயங்கள்லையும் நமக்கு இருந்த வாசிப்பு அனுபவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பகிர்ந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கேள்விகள் நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல வந்து நம்ம நிறைய கேள்விகள் போட்டிருக்கோம். அதுவும் மேலதிகமா நமக்கு இந்த வாசிப்பு அனுபவத்துல நமக்கு மேலதிகமா வர கேள்விகளையும் நம்ம அதுல விவாதிக்கலாம். வழக்கம் போல இப்ப நம்மளுடைய வாசிப்பு அனுபவத்தை எல்லாருமே ஒரு 4-5 நிமிடங்களுக்குள்ள எல்லாருமே நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சரவணன் சார் இருந்து ஆரம்பிக்கலாம். சரவணன், நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? நான் சொல்றேன். உங்களுக்கு வெளியில இருந்து சவுண்ட் வருதா என்னன்னு? இல்ல சரவணன், தெளிவாதான். தேங்க்யூண்ணே. நண்பர்களே, இந்த வார வாசிப்பு பகுதியை நான் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். என்னன்னா 56, 57, 58 பகுதி. கர்ணன் அவனுடைய பயிற்சியை கிருபரோட இடத்துல இருந்து அவனோட பயிற்சியை அப்படியே துரோணரோட இடத்துக்கு மாத்துறான். அதுக்கான சூழ்நிலைகள் அங்க அமையுது. பீமனால் அவமானப்படுத்தப்படுறான். அங்க இருந்து திரும்ப துரோணரோட சாலைக்கு போறான். அங்க போய் துரோணர் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அவனோட பயிற்சியை தொடரான். ஆனா அங்க இருக்கிற அர்ஜுனனால அவன் துரோணர் கிட்ட இருக்கிற நெருக்கத்தை அவனால பொறுத்துக்க முடியல. அது அவனுடைய பொறாமையாவும் அதுவே பிற்காலகட்டங்கள்ல வஞ்சமாவும் மாறுது. அஸ்வத்தாமன்ட்டு அவனால காமிக்க முடியல. அத வந்து அவன் கர்ணன்ட்ட ஓப்பனா காட்டுறான், சவால் விடுறான். 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை நடக்குது. அதுல அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே பீமனால மறுபடியும் ஒரு அவமானப்படுத்தப்பட்டு கர்ணனை வந்து அங்க இருந்து அனுப்பிடுறாரு துரோணர். அந்த துரோணரோட மனநிலை வந்து உரையாடலுக்கு உட்பட்டது. அதை நம்ம எல்லாருமே பேச வேண்டிய ஒரு பகுதி. துரோணர் ஏன் வந்து கர்ணன் அங்க இருந்து போக சொன்னார்? ஏன்னா அவரு அனுபவிச்ச அதே இடத்த அவன் வந்து அனுபவிக்கிறான். இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், போய் சாவு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறாரு. இப்படி அந்த 2 சாப்டரும் முடியுது. அதுக்கு அடுத்த சாப்டர்ல மகாபலியோட கதையும், அதுக்கு அடுத்த சாப்டர்ல பிரகலாதன் அப்புறம் இரண்யகசிபு அவங்களுடைய தத்துவ விவாதங்களுமான 2 சாப்டர் 60ல தத்துவ விவாதங்களோட முடியுது. சோ இந்த மாபலி சக்கரவர்த்தியோட கதை இளநாகன் கதையோட சேர்ந்து வருது. கர்ணன் வந்து துரோணருடைய கல்வி சாலையில இருந்து கிளம்பி போறான். அப்படியே அந்த அவமானத்தை அப்படியே அடுத்த சாப்டர்ல எடுத்து அந்த அவமானத்தை அப்படியே தொடர்ந்து மாபலி சக்கரவர்த்தியோட நிலத்துல அவங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அப்படி ஒரு அவமானப்பட்டு ஒருத்தன் போனதா வந்து நம்ம இளநாகன்ட்டையும் அவங்க டீம் கிட்டையும் சொல்றாங்க. அந்த அவமானமே உருவாய் ஒருத்தன் போனான் அப்படின்னு சொல்றாங்க. நான் இதுல ரொம்ப ஹைலைட்டடா நான் விரும்புறது என்னன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், அந்த கடைசி பகுதி தத்துவ விவாதத்துக்கான பகுதி ஜடவாதத்துக்கும் பிரம்மவாதத்துக்குமான ஒரு பகுதி. ஆப்வியஸ்லி இட்ஸ் வேதாந்த பகுதி. வேதாந்தத்துக்கும் ஜடவாதத்துக்குமான ஒரு மோதல். அதுல தற்செயல் வாதமா இல்ல தன்னியல்பு வாதமா அப்படின்னு கேட்கும்போது பிரகலாதன் வந்து தன்னியல்பு வாதத்தை முன்னெடுக்கிறான். சோ ஒவ்வொன்றுக்குள்ளயும் ஒரு இயல்பு இருக்கு. அந்த நியதியெல்லாம் குறிச்சது பிரம்மன் தான் அப்படின்னு அவன் அந்த சொல்லக்கூடிய அந்த தத்துவ விவாதத்தை வந்து அவங்க நியாயசாஸ்திரத்தின் நெறிகள் படி எடுப்பாங்க. 63 நியாயசாஸ்திரங்களையும் ஜெயிச்சு முன்னால நிக்கிறது யாருன்னா பிரகலாதன். எல்லாத்தையும் ஜெயிச்சு ஒரு வழியே இல்லை அப்படிங்கும்போது அப்ப எங்க இருக்கிறாரான்னு கேட்டு நரசிம்மனோட இதை பார்த்தோம். சோ நான் ரொம்ப ரொம்ப விரும்பினது வந்து அந்த கடைசி பகுதியை தான். அதை மட்டும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு விரிவா நான் வந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சார் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தத்துவ விவாதங்களை வந்து விஷ்ணுபுரத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த தத்துவ விவாதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம். ஜடவாதம் கிட்டத்தட்ட சாங்கிய யோகத்துக்கு நேரா வந்து வருது ஜடவாதமும். அதுக்கு எதிர்த்து பிரகலாதன் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு ரெண்டுமே வந்து இதுல எது உண்மை எது பொய்ன்னு கேட்டா ரெண்டுமே உண்மைதான், வெவ்வேறு உண்மை. அந்த இடத்துல ஜெயிச்சது யாருன்னா பிரகலாதன் ஜெயிச்சிருக்கிறான். சோ இதுல பிரகலாதன் ஒரு பாயிண்ட் எடுக்கிறான். அந்த பாயிண்ட்டை தான் நான் வந்து ரொம்ப கிளியரா எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது யோசிக்கத்தக்கக்கூடிய பாயிண்ட் கூட. நீங்க உங்க உரையாடல்ல வந்து அதை நீங்க சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லயும் 50 பொருட்கள்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்துலயும் என்ன இருக்குதுன்னா ஒரு நியதி உரையுது. அந்த நியதியை யாரு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அது பிரம்மம் தான் கிரியேட் பண்ணும். பிரம்மம் தான் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் இது என்னென்ன செய்யணுங்கிற ஆணையை வழங்குறதே பிரம்மம் தான். அதுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் பரவி இருக்குது. பிரம்மத்தோட ஒரு சிறு வெளிப்பாடுதான் வந்து பிரபஞ்சமே அப்படின்னு அவன் வந்துட்டு ஒரு பார்வையை வச்சு இந்த பிரம்மம், இந்த அழகில்லாத பிரம்மம் தான் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு ஸ்டாண்டுக்கு போறான்.
சோ இந்த தத்துவம் அப்படி இன்னொரு இடத்துக்கு போகுது. இதே தான் வந்து விஷ்ணுபுரத்துல ஒரு உரையாடலையும் நீங்க விஷ்ணுபுரத்துல இருக்கக்கூடிய தத்துவவாதங்கள்லயும் நம்ம வந்து பார்த்திருப்போம். அப்ப இங்க இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணமும், எல்லா விஷயத்துக்கு காரண காரியம் எல்லாத்தையுமே எதுல கொண்டு போடுறாங்கன்னா பிரம்மம். அந்த அறிவும் பிரம்மம் தான், அதை அறிய வைக்கிறதும் பிரம்மம் தான், எல்லாமே பிரம்மம் தான். அதுதான் இங்க எங்கேயும் இருக்குது. என்னை புரிய வைக்கிறதும் பிரம்மம் தான். அப்போ அவர் கேட்கிற ஹைலைட்டான பாயிண்ட், இப்ப எல்லாமே பிரம்மம் தானா, அப்ப எல்லாமே சாமி தானா அப்படின்னு கேட்டா, ஆமா இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இறை இருக்குதா அப்படின்னு கேட்டா, ஆமா இருக்குது, ஈசோ வாசியம் இதம் சர்வம் அப்படின்னு அவன் சொல்றக்கூடிய அந்த மொமெண்ட்டை வந்து நான் ஹையா செரிஷ் பண்ணேன். தட் இஸ் த ஹையஸ்ட் நாலேஜ் ஆஃப் எனி வேதாந்தி. அதை உணர்ந்து இங்க இருக்கும் எல்லாத்துலயும் இறை உரியுது, ஈஷோ வாசியம் இதம் சர்வம்னு சொல்லி முடிக்கும். அப்புறம் தூண்ல இருக்கிறா துரும்புற இருக்கான்னு கேக்குறத வந்து அது ஒரு ஹை மொமெண்ட். ஏன்னா அதை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம், அந்த தூணை உடைச்சிட்டு நரசிம்மர் வரத. நான் தத்துவம்னா என்னன்னே தெரியாத மொமெண்ட்ல அதை வந்து படிக்கும் போதே என்னை வந்து பயங்கரமா டச் பண்ண பகுதி. ஸோ அதை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்க விருப்பப்படுறேன் நண்பர்களே. என்னோட வாய்ப்புக்கு நன்றி. மற்ற நண்பர்கள் பேசட்டும். தினேஷ். நன்றி சரவணன். அந்த தத்துவ விவாதங்களை நீங்க ஹைலைட் பண்ணது நல்லா இருந்துச்சு, நன்றி. குமார் சார், நீங்க பேசுறீங்களா அடுத்து? கேட்கலன்னு நினைக்கிறேன். குமார் சார் எப்ப நீங்க பேசுறது கேட்கவே இல்லை. மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 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 இப்ப கேக்குதா? கேக்குது, கேக்குது. எல்லா அத்தியாயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு துரோணரையும் கர்ணனையும் நான் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே வரேன். அதுல இவங்க ரெண்டு பேரும் எந்த உயிரையும் சொல்லவே இல்லை. ரொம்ப ஒரு கைண்டஸ்டான ஒரு ஆளா தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஏற்கனவே போன இதுல கூட பேசினேன் அவங்கள பத்தி. இந்த ட்ரிப்பு அவரு ஒரு துரோணர் வந்து ஒரு பறவையை கொல்ல சொல்லுவாரு, கொண்டுருவாங்க. அவன் ஐயோ அப்படின்னு நினைச்சேன். கர்ணன் எப்படி அதை செஞ்சாரு அப்படின்னு நினைக்கும்போது அடுத்த அத்தியாயத்துல அதை கொண்டு போய் ஒரு பாறையில வச்சு அவன் அதை மன்னிப்பு கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் அவங்கள ரெண்டு பேரையும் அந்த இடத்துல வாட்ச் பண்ணிக்கிட்டே வரேன். எனக்கு ரொம்ப நிகழ வச்ச இடம் அதுவும் கர்ணன் சான்ஸே இல்லை அப்படின்னு தோணக்கூடிய இடம் அதான். ஓகே, அவ்வளோ வேற என்ன ஒண்ணு இது பேசல. நன்றி சார். வேற எதுவும் பாயிண்ட் இருக்கா உங்களுக்கு? நம்ம பேசும்போது பேசிக்கலாம். ஓகே, ஸ்ரீ நீங்க பேசுறீங்களா? நான் அடுத்து பேசுறேன். சரி, ஓகே. கவிதா? கவிதா கேக்குதா நான் பேசுறது? அண்ணா கேக்குது. நீங்க சொல்றீங்களா, உங்க அனுபவத்தை சொல்றீங்க? சொல்றேங்க மேம். முதல் 2 இதுல படிக்கும்போது துரோணர் வந்து கர்ணனுக்கு சொல்லுவார் இல்லையா, தீயில போய் இது பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதாவது அவமானத்தை வெல்றதுக்கு எவ்வளவு பெரிய ஆளானாலும் அந்த அவமானம் பின்தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி அவர் அது வந்து கொஞ்சம் ஒரு இதா இருந்ததுன்னா. அடுத்து பார்த்தோம்னா மகாபலி வந்து உனக்கு விண்ணுலகம் கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்து நான் மண்ணுக்குள்ள போற அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவார் இல்லையா. அது வந்து அதாவது நம்மளுடைய பாதம் படுறது, அவங்களோட குலத்தோட பாதம் படுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அவங்களுடைய இதை பாக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி மண்ணுக்குள்ள போறேன்னு சொன்னது எனக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, பரவசமான ஒரு மூமெண்டா இருந்தது. அடுத்து இந்த 2 அரக்கர்களுமே இறந்ததை பார்க்கும்போது அவங்க தன்னளவுல உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும், எல்லா குரோதங்களையும் அவங்களுக்குள்ள தோன்ற எல்லாத்தையுமே வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த ஒரு வெறுமையில தான் வந்து திருமால் காட்சி கொடுக்குறாரு, விஷ்ணு வந்து காட்சி கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம முழுமையா வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளால உணர முடியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாச்சு. அடுத்து அந்த அவங்க பிரகலாதன் அந்த தன்னியல்புவாதம் பத்தி சொல்லும்போது,
நம்ம வந்து இப்படி வெளிப்படணும்னு நினைக்கிறதே வந்து பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றது ஒரு புதிய கோணமா இருந்தது. அது வரைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிறதே கடவுளுடைய ஆணைதான் அப்படிங்கிறது அது ஒரு வேற ஒரு இதுல புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்ததுண்ணா. நம்மள செய்ய சொல்றதே கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுண்ணா. அவ்வளவுதாண்ணா. நன்றி கவிதா. நீங்க மகாபலியோட அந்த மனம் மனம் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லா இருந்தது. தன்னுடைய தன்னுடைய குலங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் உள்ள போனது வந்து நல்லா இருந்தது. சொன்னா மேம் நீங்க பேசுறீங்களா அடுத்து? அபி நிறைய டைம் எடுத்துட்டனால நான் ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறேங்க தினேஷ். ஆமா, இந்த 4 சாப்டருமே காலையில் தான் ஆரம்பிச்சேன் தினேஷ். சோ மூடுன்ற மாதிரி தான் இருந்தது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அகம் பிரம்மாஸ்மி. இதுக்கப்புறமா என்ன இருக்கு அந்த ஒரு வேர்ட்லயே அப்படியே நின்னுட்டேன் நானு. அடுத்தது கர்ணனுடைய வார்த்தைகள் எல்லாமே ஆப்வியஸ்லி அந்த 4th சாப்டர் பூராவே தத்துவமா இருந்தது. மகாபலி கதை ஒரு மாதிரி அப்படியே உள் வாங்கினதுன்னா பிரகலாதன் கதை வந்து வேற மாதிரி டீப்பா மூவ் ஆன மாதிரி இருந்தது. இதுல வந்து கேரக்டர்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கர்ணனுடைய கேரக்டர். சொன்ன மாதிரி வெகுண்டு வெகுண்டு கோபம் வர்ற மாதிரியும் இதுவா மாதிரியும் இருந்தது. அது எல்லாமா இருந்துட்டு கர்ணனுக்கு கண்டிப்பா உணர்ந்துட்டே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே நான் வந்து இவங்க ராதைக்கும் நிருதனுக்கும் அதிரதனுக்கும் நான் பிறக்கல அப்படின்றது வந்து தெரிஞ்சுட்டே தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விதத்திலயும் பிஹேவியர்ல இருந்து அவருடைய உடல் மொழியில இருந்து எல்லா விஷயமும் மாறுபட்டு இருந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா? சோ அதனாலதான் அவரால் ப்ராமிஸ் பண்ண முடியலையோ அப்படின்னு நினைச்சேன் நானு. அடுத்தது 2 இடத்துல அப்புறம் அந்த அண்ணா சொன்னாங்கல்ல, குமார் அண்ணா சொன்ன மாதிரி அந்த சரம ஸ்லோகம் சொல்லிட்டு அந்த 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 நாரையை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அப்படி ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது. அது 2வது வந்து என்னால வந்து ஒரு தீச்சொல்ல வந்து என்னுடைய என்ன பிறந்தவளுக்கு என்ன பிறப்ப இதற்கு காரணமான அவங்களுக்கு என்னால கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பி நடக்கிறது. அந்த மொமெண்ட் துரோணரை வென்றெடுத்த மொமெண்ட். துரோணரையாவது அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க அப்பா தான் அவரை நெக்லெக்ட் பண்ணாங்க. இது இவங்களுக்கு யாருன்னே தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. அப்படி இருந்தாலுமே அந்த ஒரு லவ் இருந்த கர்ணனோட அப்படியே டீப்பா மூவ் ஆச்சு. அதுக்கடுத்தது இந்த கையை நீட்டிட்டு போய் துரோணர் கிட்ட கேட்பார்ல, உடல்னா உடல் இல்ல உயிர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிர்னா எடுத்துக்கோங்க, 7 கடல் பிறவை கடல்னு எதை எடுத்துக்கிட்டாலும் சரி உங்க பாதங்கள்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது. எவ்வளவு ஒரு டெடிகேஷன் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே டீப்பா அப்படியே போனது அது. அதுக்கடுத்தது ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா, அந்த அர்ஜுனனும் இவனும் சண்டை போடும்பொழுது என் அன்புகளுக்கு வந்து ஒரு கூர்மையும் விழிக்கு வந்து ஒளியவும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா எனக்கு ஒரு அப்படியே உறுதி டீப்பா போனது. என் நெஞ்சுக்கு உறுதியமா உன் அருளை கூடு அப்படின்னு சொன்னது. சோ இதுக்கு மேல எனக்கு தத்துவார்த்தங்கள் வந்து திருமலை அண்ணாவும் முத்துக்குமார் அப்புறம் நம்ம அரவிந்த் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் கடைசியா முடிக்கிற ஒரே வேர்டு பார்த்தா ஈசா வாசியம் இதம் சர்வம். அவ்வளவுதான், வேற எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப அழகான அத்தியாயங்கள் 4மே. நன்றி. நன்றி சுவர்ணா மேம். கர்ணன் எல்லாரையும் ஆட்கொண்டுட்டான்னு நினைக்கிறேன் இந்த 4 அத்தியாயத்துல. சுதன் நீங்க பேசுறீங்களா அடுத்து? சுதன் வெளியே இருக்கான், நான் டிராவல்ல இருக்கிறேன். மெசேஜ் போட்டிருந்தான், நீங்க பாத்தீங்களா? ஓகே. ராஜி மேம் சொல்லுங்க. இப்ப நான் பேசவா? பேசுங்க மேம், பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கும் இந்த 4 எனக்கு கண்ணன் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் வண்ணக்கடல் வாசிப்புலே ஜாயின் பண்ணேன். அதுல இந்த இந்த 4 அத்தியாயம்ல முதல்ல இதுல 4ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அர்ஜுனனும் கர்ணனும் அந்த சண்டை அம்பு துரோணர் குடிலுக்கு வெளியே சண்டை போடுற அந்த நாடகிய தருணம் தான். அது அது வந்து அதை விஷுவலைஸ் பண்ண எனக்கு அந்த அந்த காட்சியில இருந்து எனக்கு வெளியே போகவே பிடிக்காது. அந்த அளவுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி இங்கிட்ட கர்ணன் வந்து சூரிய மைந்தன்றதுனால அவனுக்கு பின்னாடி சூரியன் உதிக்கிறதும், அப்புறம் இந்திரனுக்கு இவன் அர்ஜுனனுக்கு பின்னாடி அந்த வானவில் தெரியறதும்,
அதுக்கப்புறம் அவங்க அம்பு விட்டு அவங்க அவ்வளோ நேரம் அந்த குரோதம் வஞ்சம் எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க அந்த அம்பு விட ஆரம்பிச்சு விட்டு அவங்களுக்கு அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். வேற எதுவுமே அந்த எந்த உணர்வும் இருக்காது. அந்த சண்டை மட்டும் போட்டுட்டே இருப்பாங்க. அந்த அந்த தருணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தருணம். அதே மாதிரிதான் இது முந்த சாப்டர்ஸ்ல கர்ணன் வந்து அஸ்தினாபுரிக்குள்ள நுழையும் போது பிரம்ம முகூர்த்தத்தை சூரியன் வர்றது, அந்த மாதிரி அந்த தருணமும் ரொம்ப பிடிச்ச தருணம். அப்புறம் பார்த்தோம்னா அந்த மகாபலி அந்த சாப்டர்ல வந்து கடைசியில அந்த அவங்க அந்த 3 துயர் சொல்றது வந்து எனக்கு தத்துவ கிளாஸ்லயும் சொன்னாங்க. இதுல 3 துயர் வந்து இழப்பு, அப்புறம் நோய், அதுக்கப்புறம் வந்து அவமதிப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல. தத்துவ கிளாஸ்ல வந்து சாங்கியம்ல வந்து எப்படின்னா ஆதி தெய்வீகம் அதுதான் இழப்பு, அது வந்து மரணம். அது நம்ம கையில இல்ல, அது கடவுள் கொடுக்கறது. அப்ப அதுக்கு அதுக்கு மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்குதான் நம்ம கையில இல்ல, அதனால அதுக்கு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மீதி 2 வந்து ஆதி பௌத்திகமும் ஆதி மனுஷமும். ஆதி பௌத்திகம் வந்து பொருட்களால நம்மளுக்கு வர்ற துக்கம், அதாவது விபத்து அந்த மாதிரி. 3வது வந்து ஆதி மானுடம் தான் வந்து மனிதர்களால வர்றது. இப்ப மனிதர்களால வர்ற அந்த அவமதிப்பை தான் அவனால தாங்கவே முடியல. அதுவும் அது காலம் ஆக ஆக பாருங்களேன், அது ஜாஸ்தி தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது உண்மையிலே நம்ம உணரவும் முடியும். நம்ம இது வந்து நோய் இழப்பும் காலம் ஆக ஆக அதை நம்ம ஒரு மாதிரி ஏத்துட்டு நம்ம அடுத்து போவோம். ஆனா அவமதிப்பு தான் காலம் ஆக ஆக அது கூடிக்கிட்டே போற துக்கம். அதுதான் கர்ணனை ரொம்ப ரொம்ப ஒரு புழு மாதிரி அவனை அவ்வளவு கஷ்டப்படுத்துது. அதுக்கப்புறம் கடைசி சாப்டர் வந்து ரெனிய கசிப்பு கதைய நம்ம சின்ன வயசுல இருந்து பிரகலாத கதையை கேட்டுட்டே இருக்கோம். ஒரு ஒரு வரியில முடிச்சிருவாங்க. அந்த அரண்மனை சீனை, நம்ம தூண்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதை தூணை உடைச்சு அந்த மாதிரி முடிக்கிறத இவர் தத்துவார்த்தமா கொண்டு போய் இந்த தன்னியல்வாதம், ஜடவாதம் எல்லாம் தற்செயல்வாதம், ஜடவாதம் எல்லாம் சொல்லி அதுக்கு கொண்டு வந்து அந்த தூணை உடைச்சு அதுக்கு பிரகலாதன் சொல்றது அந்த வரியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை உடைக்காதீங்க, அது இறப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்றது அந்த தருணமும் நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள இருந்து வந்து அப்புறம் ரெனிகேஷிபு இறக்குறது, அந்த நம்மளுக்கு எவ்வளவு தெரிஞ்ச கதையா எவ்வளவு ஒரு லாஜிக்கலா கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல 4 சாப்டர்ஸ்ங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நன்றி. நன்றி மேம். அந்த தத்துவ விளக்கங்களுக்கும் நன்றி. சொல்லு ஸ்ரீ. அண்ணா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சாப்டர் நேத்தா படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த கர்ணன் படுற அவமானத்தை வந்து உண்மையா தாங்கிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் அடுத்த சாப்டர் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அந்த அளவு எனக்கு ஒரு அவமானன்றது ரொம்ப 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 பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆக்சுவலா நான் மகாபாரதம் படிக்க எனக்கு இதுவரை தெரிஞ்ச மகாபாரதத்துல வந்து அப்படியே இந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் அப்படியே மாறுது. நான் இதுவரை பாண்டவர்கள்ல ரொம்ப நல்லவங்க, கருணையானவங்க, அவங்க வந்து சொல்லே பேச மாட்டாங்க, அந்த மாதிரிதான் எனக்கு தெரியும். ஆனா இங்க பார்க்கும்போது அவங்களும் எல்லா மனிதர்கள் மாதிரிதான் இருக்காங்க அப்படின்னு என் பெர்ஸ்பெக்டிவ் அப்படி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு. அதுக்கு அடுத்த சாப்டர்லயே வந்து அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் நடக்கிற சண்டை, அதெல்லாம் வந்து அதேதான் விஷுவலா அத படிக்கும் போதே அந்த விஷுவல் அப்படியே கண்ணுக்கு வரும்போது பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரு மூவி பாக்குற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் பீமன் வந்து அவனை அவமானப்படுத்துறது திரும்பியும் எனக்கும் அந்த கேள்வி வந்துச்சு, ஏன் அவன் வந்து அவங்க அப்பா வந்து சூதன் அப்படின்றத தண்ணீரை சாட்சியாக சொல்லல அப்படின்ற கேள்வி வந்துச்சு. எனக்கு அது ஸ்வர்ணா ஆண்டி சொன்னதுக்கு அப்புறம் மேபி இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் வருது. அதுக்கப்புறம் வந்து அவமானத்தை பத்தி இந்த பழி அதெல்லாம் வச்சு பேசுறேன். அந்த சாப்டருமே அப்படியே அந்த அவமானத்தை பத்தி அவங்க அப்படி சொல்லிட்டே போறாங்க லாஸ்ட் அந்த 60 வரை. ஸோ அது எல்லாருமே அதை அனுபவிச்சு கரெக்ட் தான். அது ஒரு காயம் தான், எல்லா காயமும் ஆறிடும். இந்த அவமானப்பட்டோம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கடைசி வரை அதை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அந்த இடத்துல போய் அவமானப்பட்டேன் அப்படின்னு. ஸோ அதை வந்து எப்படிலாம் இவரு பயங்கரமா எழுதியிருந்தாரு. மேபி நம்ம இதை வச்சு நம்ம அவமானத்தை நம்ம கடந்து கூட போயிடலாம் போல சில விஷயங்களை நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு, கரெக்ட் தானே, நம்ம ஏன் அதை உள்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லாஸ்ட் சாப்டர் வந்து 60th வந்து அதுல அந்த
நான் பிரகலாதனுக்கு அதை சின்ன வயசுல இருந்தே ஒரு CD இருக்கும் எங்க வீட்டுல, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு 2 ஹவர்ஸ் மூவி மாதிரி போகும். அதுல பார்த்தவர் தான் எனக்கு தெரியும். ஆனா இது இவ்வளவு தத்துவார்த்தமா பிரகலாதனுக்கும் இரணியகசிப்புக்கும் நடந்த அந்த ஒரு வாதம் அதெல்லாம் பார்க்கும்போது, இரணியகசிப்பு அரக்கன்றதை தாண்டி அவன்கிட்டயே ஒரு பர்சனாலிட்டி இருந்திருக்கு. அவன்கிட்டயே ஏதோ ஒரு நாலேஜ் இருந்திருக்கு. நான் அப்ப யோசிச்சுட்டே இருப்பேன். எதுக்கு கடவுள் இவனுக்கு போய் வரவெல்லாம் கொடுக்குறாரு, தவம் இருந்தா கொடுத்துருவாரான்னு நான் கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு அதுக்கான சொல்யூஷன்லாம் கிடைச்சது. எங்க அப்பாட்ட தான் கேட்டேன். இப்போ அதுக்கான சொல்யூஷன்லாம் கிடைச்சது இவர் எழுதுனதுல. அப்புறம் இந்த நான் சின்ன வயசுல கேட்ட கதையவே ஒரு தத்துவார்த்தமா பார்க்கும்போது அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கு. அதே மாதிரி வேற ஒரு உணர்வை கொடுக்குது எனக்கு. அத பத்தி நீங்க தத்துவார்த்தமா டிஸ்கஸ் பண்ணும்போது நானும் அதுல கொஞ்சம் பேசுறேன். சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான். நன்றி ஸ்ரீ. சொன்னோம், சொல்லுங்க. சாரி, கேமரா இன்னுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸ்ரீ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்ரீ. இது சரியா தவறான்றது நண்பர்கள் எனக்கு சொல்லலாம். எனக்கு அசுரர்கள் தேவர்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த பர்சனாலிட்டின்னு தான் நான் அதை பாக்குறேன் ஸ்ரீ. திரும்ப திரும்ப அந்த உன்கிட்ட தனியா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சைக்காலஜி பண்ணும்பொழுது அவங்களுக்கு அது ரொம்ப நியாயமான விஷயங்களா தெரியும். அசுரர்களுக்கான குவாலிட்டிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம அசுரர்கள் நம்ம தீய எண்ணத்தோட இருக்கிறோன்ற மாதிரியே இருக்க மாட்டாங்க. இதுலயே பார்க்கும்பொழுது நம்ம கர்ணனையும் துரியோதனன் கர்ணனையும் பாண்டவர்களையும் பார்க்கும்பொழுது இது எல்லாமே குந்திக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. கண்டிப்பா போய் எங்கேயாவது சொல்லியிருக்க மாட்டாங்களா, யாராவது கேட்க மாட்டாங்களா? அந்த அளவுக்கா ஒரு ஹார்ட் ஹார்ட்டடா ஒரு தாய் இருக்க முடியும்ன்ற மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டாலும் ஓகே, நான் நினைச்சுக்கிறது ஓகே, நான் சராசரியான பெண், எனக்கு அதிகாரத்தினுடைய நோக்கம் கிடையாது, வேற எதுவும் நோக்கம் கிடையாது, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன்னு. மேபி அவங்களோட ஷூல அந்த சொல்லுவாங்க இல்லையா, புட் யுவர் செல்ஃப் இன் தி அதர் ஷூஸ், அவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு தீவிரமா அவங்க இருந்திருப்பாங்கன்றது. ஸோ அசுரரோ தேவர்களோ தே ஆர் டிட்டர்மின்ட் பை த குவாலிட்டிஸ். கண்டிப்பா அவங்களுக்கும் தீவிரங்கள் இருந்திருக்கும், அவங்களுக்கும் இதுவும் இருந்திருக்கும். பட் நியாயங்கள் அவங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும், இவங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். அப்படிதான் நான் நம்புறேன் ஸ்ரீ. நானு ஜஸ்ட் அன் ஆட் டு இட். தவறா இருந்தா மத்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். நன்றி மேடம். இது நம்ம அந்த கேள்வி பதில் பகுதியிலேயே நம்ம விவாதிப்போம். முத்து, அடுத்து நீங்க சொல்றீங்களா உங்க வாசிப்பு அனுபவத்தை? நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இதை அக்கா விட்ட இடத்துல இருந்து ஒன்று ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ அசுரர்கள் சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்து தான் நம்ம கணாதவ் எல்லாமே அதுல இருந்து தான் வாவாங்க அப்படின்ட்டு இந்த கதையில வரும். இப்போ கணாதவ் தான் வைசேஷிகத்தோட இதை தோற்றுவிச்சம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதனால அவங்ககிட்ட இருந்தும் நம்ம தரிசனங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. எல்லாமே இந்த பொருள் முதல்வாத தரிசனங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அங்கிருந்து தான் இது உருவாகி இருக்கு. நமக்கு இந்த சீரியல்ஸ், நாடகங்கள் எல்லாமே அவங்ககிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த மேற்கத்திய சிந்தனை இருக்கு இல்லையா, அங்க டுவாலிட்டி தான் உண்டு, பாசிட்டிவ் நெகட்டிவ். அதைத்தான் நம்ம சீரியல்ஸ் எல்லாமே முன்னிறுத்துவாங்க. பட் இங்க அப்படி இல்லை அப்படின்னு ஜஸ்ட் ஆட் ஆன். இப்போ என்னோட வாசிப்பு அனுபவம்னா, இப்போ துரோணாச்சாரியார் இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் கர்ணன் நிப்பான், கையேந்தி நிப்பான், எனக்கு கல்வியை கொடு அப்படிங்கிற போது, இப்போ துரோணருக்குள்ள அவரும் இதே சுச்சுவேஷனை தாண்டி வந்த ஆளுதான். இப்போ அக்னிவேஷரோட குருகுலத்துல பாஞ்சாலனுக்கு அவர் ஓகேன்ட்டு அவர் மறுத்தாலும் நான் சொல்லி கொடுக்கேன் அப்படின்ட்டு வந்த ஆளு. கர்ணனுக்கு ஏன் அவ்வளவு யோசிக்காது அப்படின்னா, அவனோட நோக்கம், அவன் அந்த இடத்துல அவன் பெரிய அவமானத்துல இருந்து வந்திருக்கான். யாரு கூடனா பாண்டவர்களோட கிட்ட. ஒரு பாண்டவர்களாவதுன்னா துரோணருக்கு ஒரு லைஃபே கொடுத்தவங்க. இதுல இனிமே பீஷ்மர்கிட்ட இதுவேதான் சொல்லியிருக்காரு, நானுமே என்னோட இது எல்லாமே இந்த குருகுலத்துக்கு கீழே தானா, அந்த மாதிரிலாம் சபதம் எடுத்த முன்னாடி ஆப்போசிட்டா ஒரு ஆளை உருவாக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவருக்கு பேக் அண்ட வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது, அதையும் தாண்டி கர்ணன் ஜெயிச்சிருவான். கிட்டத்தட்ட எந்த வேலை அவனோட கருணையால தான் ஜெயிப்பான் அப்படின்னு தான் தோணுச்சு. அவன் சொல்லுவான் இல்லையா, நான் அவள் ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே ரெடியாயிடுவான், தன்னைத்தானே எரிச்சுக்க எல்லாமே. கடைசி அவன் நடந்து போகும்போதே சொல்லுவாரு, இல்ல நீ உன்னோட தீச்சொல் பற்றுன உடனே தான் அவன் ஸ்டாப் ஆவான்.
அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து என்னன்னா கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இது நடக்கும் இல்லையா, சண்டை நடக்கும் இல்லையா. அப்போ வந்து அறைகூவல் விடுத்தது வந்து கர்ணன் தான். ஆனா இவ அர்ஜுனன் வந்து இந்த போர் தொடங்கினது யாரோட அறைகூவல்னு கேட்கும் போது அங்க அர்ஜுனன் முன்னாடி வந்து சொல்லுவான், இது என்னோட போர், என்னோட அறைகூவல். இங்கதான் அர்ஜுனன் வந்து ரொம்ப ஹைக்கு போவான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவன் காட்டி கொடுக்க முடியாது. காட்டி குடிச்சா என்ன டெசிஷன்னாலும் எடுக்கும். இவனே ஒரு சூதன், இவனுக்கு அவரோட வார்த்தைகளை கேட்கதான் உரிமை. இதுல அறைகூவல்லாம் எடுத்தோம்னா உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அவனுக்கும் கல்வி கிடைக்கணும்னு நினைச்சாலும் ஒரு பொய்ய செலவு தெரியாத இருந்தால்தான் அர்ஜுனன். அப்புறம் ரெண்டாவது வந்து பீமன் அவனை அடிச்சு கர்ணனை கடுமையா அவமானப்படுத்தினவனே, இல்ல நான் அவனை எதிர்கொள்றேன், அவன் இருக்கட்டும், உங்க கத்துக்கிட்டோன்னு கடைசி வரை கெஞ்சினாலும் அர்ஜுனன் தான். ஸோ அதனால என்ன சொல்ல, அர்ஜுனன்ட்டையும் ஒரு பாசிட்டிவ் குணம் இருக்கு. கர்ணனோட பாசிட்டிவ் எல்லாம் நண்பர்கள் சொல்லிட்டாங்க. அதனால அர்ஜுனனோட பாசிட்டிவிட்டியை நாங்க முன் வச்சேன். அதுக்கடுத்து நம்ம இது நம்ம பெயர் என்ன, மகாபலி வந்து என்ன சொல்ல, மண்ணுக்குள்ள பேருதாது இல்லையா. அப்போ வந்து அந்த ஒரு தொல்குடி ஒரு ஆள் சொல்லுவான், மகாபலி வந்து ரொம்ப அவமானப்பட்ட ஒரு ஆளை வந்து கையில எடுத்துக்கிடுவான், அவங்க கண்ணுக்கு தான் அவங்க தெரிவான், கையில தாங்கிக்கிடுவான் அப்படின்பான். ஸோ இந்த குணம் இருக்கு இல்லையா, ஒரு அசுரனான மகாபலிக்கு இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வியா நான் எல்லாத்தையும் முன் வச்சுட்டு அடுத்து நம்ம இந்த ஜோனர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லுவாரு, நம்ம பொருட்களை எப்படி பார்ப்போம் அப்படின்ட்டு. அவர் வந்து பிரம்மத்தை எங்கேயுமே சொல்ல மாட்டாரு. அந்த வில்லால பறவைய குறி வச்சு எய்யம்போது கூட பொருட்களை எப்படி பார்ப்போம்னு அதோட 8 குணங்கள், அதுக்கப்புறம் வில்வித்தையில இருக்கக்கூடிய அபாவம்ங்கிற ஒரு குணம், அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பொருள் முதல்வாதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது மூலமா தான் வில்வித்தையை சொல்லிக் கொடுப்பாரு. சொல்லிக் கொடுத்து கடைசியோட அத்தியாயமும் பொருள் முதல்வாதம் அந்த இதுல தான் இதனிய கசிபு அதெல்லாம் அங்க இருந்துதான் தொடங்கும். அதுக்கு ஆப்போசிட்டா நிக்கிற ஆளுதான் பிரகலாதன். ஸோ இங்க வந்து இப்போ இந்த பொருளை வச்சு எல்லாம் நடக்கும் இல்லையா, எல்லாம் நடக்கும் போது ஸோ இதை தாண்டி ஒரு அட்டைன்மெண்ட் இருக்கு இல்லையா. இப்போ கர்ணனோட பிரச்சனை, இப்போ அவனுக்கு ஏன் ஞானம் கிடைக்காது, ஞானம் கிடைக்கக்கூடாது, இதுல ஒரு லைன் வரும் அப்படின்னா, அவனோட அவமதிப்பை தாண்டுறதே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் போல. நம்மளோட சின்ன வாழ்க்கை தானே, அதுக்கு அவனோட எல்லா சகல திறனையும் முன் வச்சுதான் அவனோட அவமதிப்பு ஈடு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அதனாலதான் ஞானம் கிடைக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு வேற வாய்ப்பு இல்லாம போயிடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த தத்துவ விவாதம் இருக்கு இல்லையா, பொருள் முதல்வாதமும் இதுக்கும் ஷார்ட்டா சொல்லிடுவேன். இதுக்கு எல்லாமே தன்னிச்சையாவே நடக்குது. ஒவ்வொன்றுக்கும் அதோட இயல்பு. தண்ணின்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும், நெருப்புன்னா அது சுடும். இது வந்து ஒரு டிஃபைன்டு ரூலா இருக்கு இல்லையா, அது சேஞ்சே ஆகாது. அப்படிங்கிற ஒரு ரூலை தான் இவங்க முன் வச்சாங்க, இதனிய கசிபு அவங்க எல்லாம் முன் வச்சாங்க. ஆனா அதுக்குண்டான ஒரு நோக்கம்னு ஒண்ணு உண்டு, அதுதான் பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி இவங்க முன் வச்சாங்க. ஸோ பிரகலாதன் தவத்தை வந்து வேதாந்திக் தவத்தை வந்து முன் வச்சாங்க. இதுல வந்து நோக்கம்ங்கிற தவப்பை உடைக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல, இல்ல இது எனக்கே கன்ஃபியூஸா தான் இருக்கு, அதனால நான் இதோட முடிச்சுக்கிடுவேன். அவ்வளவுதான் தினேசனா. இல்ல முத்து, நல்லாதான் அது எடுத்துட்டே வந்தீங்க முத்து. அத கம்ப்ளீட் பண்ணலாம். ஈவன் தோ கன்ஃபியூஷனா இருந்தா கூட கம்ப்ளீட் பண்ணலாம்னு தான் நினைக்கிறேன் முத்து. ஓகே ஓகே, நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுங்க முத்து. எஸ். ஓகே ஓகே. இப்போ வந்து உதாரணமா இப்போ தீனா சுடும் இல்லையா, தீனா யாருக்கு சுடும், எனக்கு சுடும். இப்போ நான் என்னோட டெம்பரேச்சர் வந்து தீயை விட அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோபோட் இருக்கு இல்லையா, நெருப்புல வந்து உருகாத ரோபோட், அதை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தீ சுடாது இல்லையா. ஸோ அப்போனா இதோட ரூல் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலாமா? நான் வந்து நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே என்ன முன் வச்சு தானே சொல்றேன். ஆனா இந்த பொருள் எல்லாமே யாரை முன் வச்சு, ஹியூமனை முன் வச்சு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நம்ம நியாய சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டிஃபைன் ஒரு களத்துக்குள்ள ஒன்று அடக்கிதான் பேசணும், அதுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து யோசிக்க கூடாது, இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த பொருள் முதல்வாதம் இது ஜெயிக்காம இவங்க அப்போனா எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒன்று டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, நமக்கு தெரியாத ஒன்று இருக்கு.
ஆமா, அது எல்லாமே ஸ்டார்டிங்ல ஒண்ணு உருவாயிருக்கும் இல்லையா? அது ஸோ அது எப்படி உருவாச்சு? இந்த மாதிரியான கொஸ்டின் எழுப்பிட்டு போறதுதான் வேதாந்திக் வகுப்பு அப்படின்னு தோணுச்சு. இது இப்படியே மாறி மாறி ஒரு விவாதம் நடந்துக்கிட்டே மேல போய்கிட்டு தான் இருக்கும். அவ்வளவுதான். நன்றி முத்து. அஜித், நீங்க பேசுறீங்களா? அஜித் அண்ணா அவதான் நிக்கிறேண்ணா, அப்சர்வ் பண்றேங்க. உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அஜித். ஓகேண்ணா. இனி நான் என்னோட பார்வையும் என்னோட வாசிப்பு அனுபவத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட்ஸை வந்து நண்பர்கள் எல்லாருமே வந்து கவர் பண்ணிட்டீங்க. எனக்கு ஒரு இடம் தோணுது வந்து இந்த அவமானம் அப்படிங்கிறது 2 பேரும் ஏதோ ஒரு காரணத்தினால கர்ணனும் சரி அர்ஜுனனும் சரி மறுபடியும் இந்த ஒரு 2-3 விவாதங்களுக்கு முன்னாடி நம்ம பேசின பிறப்பையே வந்து எல்லாருமே வந்து குறி வைக்கிறாங்க. அப்படின்றப்போ இங்கேயும் கடைசியில் அங்கதான் வந்து நிக்கிறாங்க. பிறப்பின் மீது தான் வந்து அந்த அவமானம் வந்து இது வைக்கப்படுது. அது யாரையும் தடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. 2வது, ஒரு இடத்துல எல்லாருமே கர்ணனை பார்த்து நீ சூதன் மாதிரி இல்ல, சத்திரியன் மாதிரி இருக்க, சூதன் மாதிரி இல்ல, சத்திரியன் மாதிரி இருக்க அப்படின்ட்டு நிறைய இடத்துல வந்து அவனை வந்து சொல்றாங்க. அப்போ ஒருத்தனுடைய திறமை இல்லாம திறமையுடனும் அந்த தோற்றமும் ஏதோ ஒரு பங்கு வகிக்குதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரி கேள்வியா வந்தது. இப்போ ஒருவேளை அந்த தோற்றம் இல்லாம நார்மலா ஒரு சத்திரியன் சூதன் மாதிரி இருந்தா ஏத்துக்க மாட்டாங்களா? சத்திரிய குலத்துல பிறப்புல சத்திரியன் தானே, ஆனா சூதன் மாதிரி தோற்றத்துல இருந்தா சூதனா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இதுக்கு அடுத்த சாப்டர்ல அந்த அர்ஜுனன் கர்ணனுடைய போர் அது எல்லாருமே நீண்டு விவாதிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்ற 2 இதுவும் எனக்கு நான் தத்துவங்கள் இன்னும் நான் வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா முத்து, எனக்கு நீங்க சொன்னதுல எனக்கு அந்த நோக்கம் இதுல வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து இதாச்சு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அசுரர்கள் 2 எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று எஞ்சுது அப்படிங்கிறது யார் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த நிம்மதி அடையுதுன்னு நினைக்கிறேன். இவங்க யாருமே அதை வந்து எடுத்துக்கல, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. இது என்னோட அவதானிப்பு. இன்னும் வேற யாருக்காவது அவங்க வாசிப்பு அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க, இல்லை நம்ம கேள்வி பதிலுக்குள்ள போகலாம். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து காடு அப்படிங்கிற ஒண்ணு வந்து அக்செப்ட் பண்ணல. அதுதான் இப்போ இவங்க வந்து இந்த பொருட்கள்னா அந்த பிரபஞ்சம் எல்லாமே எப்போதுமே உண்டு. கல், தண்ணி, மலை, இதை வந்து கிரியேட் பண்ண கிரியேட்டிவிட்டிங்கிறது யாருமே கிடையாது, காடுங்கிறது கிடையாது. அவனா அல்டிமேட் பவர். இங்க யார் பவர்ஃபுல்லான ஆளுதோ அவங்க தான் காடு, அப்படின்னா நான் தான் காடு அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு அவங்க வராங்க அசுரர்கள் எல்லாமே. சொல்லுங்க குமாரண்ணா, நீங்க அந்த ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, பேர் வந்துட்டு இப்போ நெருப்புன்றது எனக்கு சுடும், அது அப்பனா எனக்கு தான் சூடா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல. எனக்கு அது ஒரு டவுட். இப்போ அது நமக்கு சுடும், ஆனா வந்து இப்போ ஆஹ் எப்படி சொல்றது, இல்ல நான் கொஞ்சம் கோர்த்துட்டு அப்புறம் சொல்றேன். ஓகே, ஓகே. நம்ம அடுத்து நம்ம அந்த கேள்வி பதில் இதுக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்ல அரவிந்த் சில கேள்விகள் கேட்டிருந்தாரு, நம்ம அதுல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் இதுல அவர் கேட்ட கேள்வி வந்து துரோணர் ஸ்மிருதிகள் மாறும் என்கிறார், ஸ்ருதிகள் மாறாது என்கிறார். அப்படின்னா ஸ்மிருதிகளை வந்து அறம்னும்
ஸ்ருதிகளை வந்து பேரறம்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது அரவிந்துடைய கேள்வி. சரவணன், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சுக்கலாமா இதுக்கான பதில்? அண்ணே, நான் அப்படி பார்க்கல. அது அறமான்னு நான் பார்க்கல. அதை வந்து நெறிமுறைகளா தான் நான் பார்க்கிறேன். நெறிமுறைகளை அறமாக்க முடியுமாங்கிறது வந்து எனக்கு வந்து ஸ்டில் நான் துணியலண்ணே. ஸ்ருதிகளை வந்து இவர் பேரறமா பார்க்கலாமான்னு கேக்குறாரு இல்லையா, அதுவுமே வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு சாலிடான பிடிப்பு இல்லைண்ணே. ஏன்னா இப்ப வேதங்கள், ஸ்ருதிகள் அப்படின்னா நம்ம வந்து வேதத்துக்கு போறோம். அது வந்து ஒரு தேடல் நிலையில தானே இருக்கு. இது நெறிகள் அப்படிங்கிறது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நீ இப்படித்தான் இருக்கணுங்கிற கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுட்டு வருது. ஆனா அறம் அப்படி ஃபாலோ ஆகல இல்லையா. அதனால என்னால ஸ்மிருதிய வந்து சிற்றறமாவும் ஸ்ருதிய வந்து பேரறமாவும் பார்க்க தெரியலண்ணே. அது முன்னோர் சொல்லுன்னு சொல்றாங்களே தவிர அதை வந்து எக்காலத்துக்குமானதுன்னு என்னால எடுத்துக்க முடியல. நான் அந்த ஸ்ருதிகளை சொல்றேன், ஸ்மிருதிகளையும் அந்த மாதிரி என்னால உறுதியா சொல்ல முடியலண்ணே. இது என்னோட பாயிண்ட்ண்ணே. ஓகே, நன்றி சரவணன். இதற்கான பதில் வேற யாரும் வச்சிருக்கீங்களா, இல்ல இதற்கு மேல் அதிகம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க குமார். நான் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன் அவங்களோட கொஸ்டினுக்கு. சொல்லுங்க. வந்து ஸ்ருதியை மாறக்கூடியது அப்படின்றது வந்து ஸ்ருதிகள் இல்லையா? இல்ல, ஸ்மிருதி தான் மாறக்கூடியது. ஸ்ருதி தான் மாறுமாப்பா? இல்ல இல்ல, ஸ்ருதிகள் மாறாதது. மாறாதது. ஓகே, மாறாததுதான் வந்து அதாவது மாறாதது வந்து பேரறம் அப்படின்னு எடுத்துக்கலாமானா அப்படி கிடையாது. இப்போ வந்து சன்ரைசஸ் இந்த சன் சுடும், தண்ணி குளிரும் அப்படின்றது வந்து அதை பேரறமா எடுத்துக்க முடியாது. அது வந்து மாறாததுதான். ஆனா இப்ப அறம் அப்படின்றது மாறக்கூடிய ஒரு விஷயம் தான். காலப்போக்கிலையும் மனிதர்களும் மாறும். அப்படின்ற போது காலப்போக்கில பேரறமும் சில பாயிண்ட்ல சில பெர்ஸ்பெக்டிவ்ல மாற வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற போது நம்ம ஸ்மிருதிகளை வந்து பேரறம் அப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்றது என்னோட பாயிண்ட். இன்னொன்னு, இயற்கை நம்ம முன்னாடி ஒரு வாட்டி பேசியிருந்தோம்ல, இயற்கை இயல்புகளை வந்து பேரறம்னு சொல்லலாம்னா இல்ல, அது இயற்கையால உருவாக்கப்பட்டது, அது பிரம்மம்னே சொல்லிக்கலாம். ஆனா அதுதான் பேரறமான அது இல்லை அப்படின்றது குழப்பிட்டோம். இல்ல, ஓகே. ஓகே, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க குமார் சார். ஸ்மிருதிங்கிறது நெறிகள், இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொன்னது. சுருதிங்கிறது ஒரு தத்துவ ஏரியா. அது அறம்னே சொல்ல முடியாது. அது ஒரு பிலாசபிக்கலான இடம். அறம் நெறிகள் அறமாகுமானா ஆகும். எப்ப ஆகும்னா, அது ஏற்கனவே சொல்லி ஒரு இடம் வந்தது. அதை நம்ம தொடர்ந்து விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கருவறையினால மதிப்பிடப்பட வேண்டியது அறம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல அந்த நெறி அந்த கருவறையினால மதிப்பிடப்பட முடியும்னா அது அறமத்தான் திகழும். அதாவது அந்த அப்ப எதுக்கு அந்த கருவறையில் உள்ளதுன்னா கருணை அப்படின்னு அடிப்படையில நீங்க எது இருந்தாலும் சரி அது அறம் தான் அப்படின்னு நான் பாக்குறேன். சுருதிகள்ங்கிறது அது வேற. அதை நீங்க அறம்ங்கிற இடத்த அது நம்ம இஸ்லாம்ல இருக்க இது நம்ம புராணம் எல்லாமே நெறி நூல்கள் தான். இது செய்யாத அப்படிலாம் சொல்லும். ஆனா வேதங்கள் வந்து அதுக்கு எதுவுமே சொல்றதில்லை, இதை செய்யாதுன்னு சொல்றதில்லை. அதனால அது சுருதிகள் வந்து மாறாதது. அது ஒரு தத்துவார்த்தமான இடம். அதை அவங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்க வேண்டாம். நன்றி குமார் சார். நானும் அடுத்த கேள்விக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி வெவ்வேறு தளங்கள்ல போகுது. நான் அடுத்து ஒரு செந்திலோட கேள்வி, 2 கேள்வி கேட்டிருக்காரு செந்தில். அதை நான் ஒரே கேள்வியாவே கேட்கிறேன். அப்படின்னோன்னா, முதல்ல துரோணர் சொல்றது என்ன அப்படின்னா, அவமதிப்பின் வழி கொண்டவனுக்கு வேதம் மீட்பை அளிக்காது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. அது அவருடைய அனுபவமா இருக்கலாம் அப்படிங்கிறது செந்திலோட அவதானிப்பு. அப்போ வேதம் அளிக்கக்கூடிய விடுதலை அப்படிங்கிறது என்ன? ஒண்ணு. அதே மாதிரி
அவருடைய 2வது கேள்வியில எனக்கு ஒரு இது இருக்கு. அசுர ஞானம் என்பது அவமானத்தில் இருப்பவனுக்கு ஆறுதல் அளிக்கும் என்றால், அது ஒரு இடத்திலாவது அது வேதத்தை விட பெரியதா? அப்படின்ட்டு கேள்வி இருக்கு. இதுல எனக்கு 2வது கேள்வியில எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா, அசுர ஞானம் இது ஆறுதல் அளிப்பதா அப்படிங்கிறது இல்ல. அது மகாபலியோட கதையோட வருது. மகாபலி அவனை ஏத்துக்கிறான் அப்படின்ட்டு தான் இருக்கே ஒழிய, அது முழு விடுதலை அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அது ஒரு மெட்டஃபரா தான் சொல்லப்படுது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அவருடைய முதல் கேள்விக்கு வேற யாருக்கும் விடை இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். முதல் கேள்வி என்ன சொல்லுங்க? வேதம் அளிக்கும் விடுதலை அப்படிங்கிறது என்ன? ஏன்னா துரோணர் ஒரு இடத்துல சொல்றாருல்ல சார், அதாவது அவமதிப்பின் வலி உணர்ந்தவனுக்கு இது வேதம் இது கிடையாது, நீ எரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்றாரு. அப்போ வேதம் அளிக்கும் விடுதலை தான் என்ன அப்படிங்கிறது செந்திலோட கேள்வி. அது வேதனுடைய உச்சம் நமக்கு அந்த விடுதலை, அது முழு ஞானம். அது அந்த அவமானம் நினைக்கிறவங்களுக்கு கிடையாது. ஆனா அதுல ஒரு தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதா, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நம்ம இதுக்கு முன்னால பேசணும்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதை நோக்கி துக்க நிவர்த்தி அப்படின்னு ஒரு அளவு வரைக்கும் நீங்க விடுதலை எடுத்துக்கிட்டே தான் வருவீங்க. அது ஒண்ணும் கொடுக்காது அப்படின்லாம் இல்லை, ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு இடம் போயிட்டு வேணா, அவமானம்ங்கிற இடத்துல இருக்கிற வரைக்கும் தீராது. அது முழு ஞானத்தை அது கொடுக்காது. அது ஆணவம் இல்லையா? அது ஆணவம் அழியணும். அது இன்னைக்கு நேற்று யாரோ நண்பர்கிட்ட பேசிட்டு சொன்னேன், நம்ம சைவ சித்தாந்தம் 84 லட்சம் பிறவி அப்படின்னு சொல்லும். 84 லட்சம் பிறவி அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். அவ்வளவு பெரிய ஆணவத்தை அழிக்கிறதுக்கு 84 lakhs போனோம்னா அவ்வளவு நீண்ட டிராவல் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு டைம் எடுக்க வேண்டியிருக்கு இந்த ஆணவத்தை அழிக்கிறது. அவ்வளவு ஒரு வேதம் அது சடக்குன்னு கொடுத்து கழிச்சிடமானா கழிக்காது. தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால விடுதலை தரும். அதுதான் முழு ஞானத்தை மொத்த விடுதலை கொடுக்காது. எந்த அளவுக்கு போறோமோ அந்த அளவுக்கான விடுதலை தரத்தான் செய்யும். அவ்வளவுதான். நன்றி குமார் சார். முத்து, நீங்க சொல்றீங்களா உங்களுடைய பார்வை ஏதாவது? சொல்றேன். இப்போ சித்தப்பா சொன்ன அதே கிட்டத்தட்ட நான் அதே பாயிண்ட் தான். அதுல என்னன்னா, நான் அந்த கதை மூலமா சொல்லலான்ட்டு ட்ரை பண்றேன். இப்போ முதல்ல பீமன் முகத்துல துப்புனதுக்கு அப்புறம் தான் இங்க துரோணாச்சாரியார் இங்கேயும் வருவான், இங்கேயும் அவமானப்படுவான். அப்போம்லாம் அவன் உடம்பே ஒரு மலமா மாதிரி இருக்கு, முகத்தை வேற கழுவிக்கிட்டே இருப்பான். ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே கர்ணன் அவனுக்கு அறிவில்ல, அவன் பண்றான், அவன் அவமானப்பட்டா நான் அவமானப்பட்டாளா அப்படின்னு ஒரு லைட்டா எடுத்துக்கிட்டான் அப்படின்னா இவனுக்கு ஞானம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அப்படி எடுக்க முடியல இல்லையா? அது கடும் வழியா தானே எடுக்க முடியுது. இங்கேயும் அவமானப்பட்டு அவன் ஏதோ தென் திசை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா, ஈஸியா எடுக்க முடியல இல்ல. இந்த பாயிண்ட் தான் அவனுக்கு ஞானம் கிடைக்காம தடுக்கும் அப்படிங்கிறது தான் நான் அவதானிச்சு. நன்றி. நன்றி முத்து. சொர்ணா மேம், உங்களுக்கு இதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? முத்து, எனக்கு அதுல ஒண்ணே ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆட் பண்றேனா இல்ல நானும் திரும்ப குழப்பறேனான்னு எனக்கு தெரியல. இந்த ஞானம்னு சொல்லியிருக்கோம்ல, நம்ம ஞானத்தை தேடும்பொழுது தானே அது ஞானமாகும். சப்போஸ் இவனுமே சூதன் மாதிரியே இருந்திருந்தாருன்னா, இல்ல அவங்க அப்பாவோட கேரக்டர் மாதிரியே கையை குறுக்கிக்கிட்டு மார்பில் குறுக்கிக்கிட்டு இருந்திருந்தாருன்னா, இதை ஒரு பெருசா அவமானமா எடுத்திருந்திருக்கலாமே இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? சோ ஞானத்தை தேடிதான் போகிறாரோ அப்படின்ற தாட் இருந்தது முத்து. அததான் நான் இங்க ஆட் பண்றேன். நான் திரும்ப இதையும் நான் குழப்பறேனான்னு தான் தெரியல. பிகாஸ் இட்ஸ் வெரி ஹெவி டாபிக். அவ்வளவு ஈஸியா டிஸ்கஸ் பண்ணிட முடியல. அப்படிதான் பாக்குறேன் நான். ஞானத்தை தேடுறதுனாலதான் அது அவமானமா தெரியுதான்னு. இது எல்லாருக்குமே அப்படிதானே. செல்ஃப் நம்ம ஒரு பிரச்சனைன்னு பாக்குறவங்களுக்கு தானே அது பிரச்சனை. அதை அது டீசென்சிடைஸ்டான ஆளுங்களுக்கு அது தெரியவே தெரியாதே. ஒரு பிரச்சனையாகவோ ஒரு அவமானமாகவோ இல்ல அந்த அவமானங்களையும் தாண்டி போகக்கூடியது இது நிறைய பேர்ல பார்ப்போம் இல்லையா? சோ தேடுறவங்களுக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன் நான். ஞானத்தை நோக்கி போற மாதிரி தான் நினைக்கிறேன் நான். நான் தவறா சொல்லி இருந்திருக்கலாம், பட் அப்படிதான் நினைக்கிறேன் முத்து. உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நான். தேங்க்ஸ் தினேஷ். கரெக்ட் தான்க்கா, நல்லா சொல்றேன்.
நன்றி மேம். எனக்கு நான் ஞானம்ன்றத விட அந்த விடுதலையை நோக்கி போறானோ அப்படிங்கிற இடத்துல தான் எனக்கு தோணுது. எந்த ஒரு இடத்துல அந்த அவமானத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிட்டானோ அப்ப அவனுக்கு ஞானம் கிடைச்ச மாதிரி ஆயிடுமா அப்படின்ட்டு எனக்கு தோணுது. விவாதிக்கலாம். கவிதா, நீங்க பேசுறீங்களா? உங்களுக்கு இதுல பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்லண்ணா. ஓகே. ராஜி மேம், உங்களுக்கு? ஸ்வர்ணா மேம், ஸ்வர்ணா அக்கா சொன்னதுதான் நானும் சொல்றேன். அவங்க ஞானத்தை தேடி அவங்க அவங்க நம்ம இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம வெளிய இருந்து பார்க்கும்போது அந்த அவமானத்தை அவன் தாண்டி போயிடலாம் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும். ஆனா அவன் இடத்துல இருந்து பார்க்கும்போதுதான் அவன் எத்தனை தடவை அவமானப்பட்டுட்டே இருக்கான். அப்ப அது அவனை பாதிக்க தானே செய்யும். அது அவனால ஈஸியா கடந்து போக முடியாதுல்ல. ட்ரூ ராஜி. அதுல ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு ஆட் பண்ற மாதிரி இருந்தது. இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே அது அந்த இல்லிஜிட்டிமேட் சில்ட்ரன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் வந்து ரொம்ப 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 காலத்துக்கும் நம்ம இன்னை வரைக்கும் பாக்குறோம், இனிமேலும் தொடரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஈவன் தோ நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு சொன்னாலும் இன்னும் 100 இயர்ஸ்க்கு அப்புறமாவும் இந்த பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ரெண்டாவது அந்த சோசியல் ஸ்ட்ராட்டிசிபிகேஷன், அந்த இதுலயும் அந்த உயர்குலம்ல உள்ளவர்கள் ஆர் அதிகாரத்தின் பணத்தை நோக்கியில இருக்கிறவங்க கண்டிப்பா தனக்கு கீழே உள்ளவங்கள அந்த அவமதிப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. சோ அதை மீறி வர்றது தானே இப்ப வரைக்கும் அந்த போராட்டங்கள்ல தானே இந்த மாதிரியாவது ஒரு த ஹோல் வேர்ல்டு ஒரு குளோபலாவே வந்து நோக்கி வந்திருக்கிறோம். எனக்கு ஏன் இது அப்படின்ற ஒண்ணு இது வந்துட்டே தானே இருக்கு. இது ரெண்டும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. தேங்க்ஸ் தினேஷ். ரொம்ப ரொம்ப கரெக்ட் சொன்னாக்கா, கரெக்ட். நன்றி சொன்னேன். சரவணன், சொல்லுங்க. நன்றிண்ணே. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா, இப்ப வந்து அண்ணே கேள்வி இதுதானே, அவன் வேதம் வந்து அவமதிப்புல ஏற்பட்ட காயத்தை வந்து குணப்படுத்துமாங்கிறது தானே கேள்வி. ஆமா. ஆக்சுவலா அது என்னன்னா, இது ரெண்டு இது இருக்கு. என்னன்னா, ஒண்ணு ஞானத்தை தேடி போகும்போது ஞானம் வந்து நமக்கு அறிவா கிடைக்குது. ஆனா அறிவு ஆதலா மாறும்போது அது எஃபெக்டுக்கு வருது, அனுபவமா மாறும்போது அது வந்து எஃபெக்ட் ஆகுது, ஒரு முழுமை அடையுது. இங்கே மகாபாரதத்திலே இதே மாதிரி இப்ப கர்ணன் வந்து அவன் பிறப்பால வந்து இன்னொரு கீழ் லெவல்ல இருக்கிறான், சூதர் நிலையில இருக்கிறான். அவனால வந்து சத்திரியன் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. அவன் பயங்கர அவமரியாதை அடைகிறான். ஆனா அதுக்கு ஈக்குவலாவே இன்னொரு கேரக்டர் வந்து அடுத்தது வருது, நம்ம இன்னும் பார்க்கல. அந்த கேரக்டரும் இதே லெவல்ல தான் இருக்குது. அதுவும் சத்திரியர்கள் அப்படிங்கிற எல்லைக்குள்ள அது வரல. அந்த குலம் அப்படிதான் வளருது, யாதவ குலம். யாதவ குலத்துல வரக்கூடிய கிருஷ்ணனை தான் நான் சொல்றேன். ஆனா அவன் இதெல்லாம் மீறி மேல வர்றான். அது எப்படின்னு அது எனக்கு ஒரு முரணா இருக்கு. மேபி அவனும் இவனை மாதிரிதான் அவனும் கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ் தான். சூதர்களை அவங்க வந்து கன்று மாடு மேய்த்து வளரக்கூடியவங்க தான். அவங்க தனி ஒரு ராஜ்யத்தை கிரியேட் பண்ணி வராங்க. ஆனா அவன் அதுல இருந்து முழுக்க வெளியில வந்து அவனுக்கான ராஜ்யத்தை உருவாக்கிக்கிறான். அப்ப இது எங்க நான் இதாகுதுன்னு நினைக்கிறேன்னா, ஞானம் வந்து எங்க அறிவோட நிக்குதோ அது வந்து முழுசா அதுல அப்ளை ஆகலையோன்னு நான் பாக்குறேன். ஞானம் அறிவு ஆதலா மாறும்போது அது முழு விடுதலையை தருதுன்னு நான் நினைக்கிறேன்னு. அங்கதான் வந்து இது லேக் ஆகுதுங்கிறது என்னோட பாயிண்ட்னு. முரண்டு இருந்தா நண்பர்கள் சொல்லலாம். நன்றி சரவணன். ஸ்ரீ ஸ்ரீ சொல்லியாச்சு. இதுல என்னன்னா இதுல பாயிண்ட் இருக்கா இந்த கேள்வியில உனக்கு? இல்லண்ணா. சரவணன், எனக்கு நீங்க சொன்னதுல ஒரு கேள்வி இருக்கு. நீங்க கிருஷ்ணனையும் கர்ணனையும் கம்பேர் பண்ணீங்கல்ல, கர்ணனுக்கு அடையாள சிக்கல் இருக்கு இல்ல. சக்தியா பிறந்துட்டு அவன் சூதனா இருக்கான், அது அவனுக்கு தெளிவாவும் தெரியுது. அது கிருஷ்ணனுக்கு இருக்காதுல்ல. அவனுக்கு குழப்பமே இருக்காதுல்ல. அவன் சூதன்கிறதுல தெளிவாவே இருப்பான். அப்போ அவன் அந்த ஞானத்தை நோக்கி போறதுல வந்து ஒரு தடை இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. இவனுக்கு முதல்ல அந்த ஒரு அடையாள சிக்கல் இருக்குல்ல, அது அவன் தாண்டல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கர்ணன் வந்து அதை தாண்டல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே, நல்ல பாயிண்ட், நான் அக்செப்டட். வேற யாருக்கும் இதுல பாயிண்ட் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இது
முத்துவுக்கு கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன் இது. ஒரு இடத்துல வந்து 2வது சாப்டரோட கடைசியில பீமன் வந்து நீ உண்மையான சத்திரியனா இருந்தது அப்படின்னா கங்கையில நீர் எடுத்து விட்டு நான் சத்திரியன் தான், அதிரதன் தான் என்னோட அப்பா அப்படிங்கிறத நீ சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஆனா அந்த இடத்துல கர்ணனுக்கு வந்து ஒரு தயக்கம் வருது. ஆனா இது ஒரு 2 சாப்டருக்கு முன்னாடி நம்ம பாக்குறப்போ அவன் ராதை கிட்ட வந்து சொல்றான், நீ எனக்கு அன்னை நீங்க தான், உங்க இதுல உங்க காலில் தான் நான் விழுவேன், வேற யார் காலிலையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வர்றதான். அப்ப ஏன் கர்ணனால பீமன் கிட்ட வந்து அதை சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எனக்கு தோணுது என்னன்னா, என்னதான் சொன்னாலும் அவனுக்கு அந்த சூதன்கிற ஒரு எண்ணம் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் அவனுக்கு உடனே சொல்ல வரலையா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இதுக்கு சொல்லுங்க ராஜி. இல்ல நீங்க முடிச்சுக்கோங்க. ஓகே. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த அடையாளங்கள் தோற்றம், அது தோற்றத்தை வச்சே சொல்றாங்களே நீ சத்திரியன் மாதிரி இல்லை, நீ சத்திரியன் மாதிரி இல்லை அப்படின்ட்டு. இந்த சூதனாவே அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த ஏதோ எதிர்க்கிற குணம் வராமையோ ஒரு மாதிரி அடிப்பணிகிற குணம் போயிடுச்சு. உடனே ஏதோ ஒண்ணு சொன்னோன்னா அப்படியே தாக்கி அப்படி அமைதியாடுற மாதிரி ஆயிட்டானோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த நீ அவனை மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு வரப்போ அப்போ இங்கேயும் அப்படி வளர்ந்ததுனால ஏதோ ஒரு இடத்துல சின்ன இடத்துல வந்து அவன் அதை அடிப்பணிஞ்சு போகணுன்ற அப்படின்ற எண்ணம் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சொல்லுங்க ராஜீவ். இல்ல கர்ணன் வந்து எப்பயுமே அடிபணிஞ்சு போக மாட்டேங்கிறான். இதுல நான் எப்படி பாக்குறேன்னா, அதாவது உணர்வு ரீதியா ஒண்ணு இருக்கு, உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. அவன் வந்து அதிரதனையும் ராதையும் அப்பா அம்மாவா நினைக்கிறான். உணர்வு ரீதியா உணர்ச்சி பூர்வமா அவங்கள அப்பா அம்மாவா நினைக்கிறான். அதனால அவங்கள வணங்குறான், அவங்க உங்களோட தூசி மட்டும்தான் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஏன் அவனால கங்கையை தொட்டு அவனால சொல்ல முடியல? ஏன்னா அது உண்மை. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த கவச குண்டலம் அவங்க சூரியனை சந்திக்கிற அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரு சாப்டர்ல வந்து அவன் அப்பான்னு சொல்லி அவரை பாக்குறான். அப்ப உண்மை எதுன்னு அவனுக்கு தெரியும். சோ உண்மையா அவனால எப்படி ஒரு கங்கையை தொட்டி அத பொய்ய எப்படி அவனால சொல்ல முடியும்? அவன் அத பொய் சொல்லணும், சொல்லக்கூடாது அப்படின்றதுனாலதான் அவன் கங்கையை தொட்டு சத்தியம் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி ராஜி. முத்து உங்களுக்கான விடை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா கிட்டத்தட்ட. கவிதா சொல்லுங்க. நீரை தொட்டு சொல்லும் போது கர்ணனோட கவச குண்டலோ அதெல்லாம் நீர் படிமத்துல தெரிஞ்சிரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ அது திருப்பி ஒரு கேள்வியத்தை உருவாக்கும், அதனால அவன் செய்யலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுண்ணா. ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி திருதராஷ்டர் ஒரு இடத்துல கேட்டுடுறாருல்ல, குண்டலங்கள் அணிந்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆல்ரெடி ஓரளவுக்கு வெளிச்சம் ஆயிடுச்சு இல்ல? ஆமா, சில பேருக்கு அந்த கவசமும் குண்டலமும் அந்த தெரியும். அந்த சின்ன பையன் அந்த விரல் அந்த யாழ் மீட்டுறதுக்காக அந்த இது பண்ணுவாங்கல்ல, சடங்கு பண்ணுவாங்கல்ல, அப்ப அந்த கண்ணு தெரியாத சின்ன பையனுக்கு அவனுக்கு தெரியும் இவர் கவச குண்டலத்தை போறாங்க. சில பேருக்கு தெரியுது அது வந்து அவன் கவச குண்டலம் அணிஞ்சிருக்கிறது. அதுல ஒருத்தங்க தான் திருதராஷ்டிரம். இல்லனா அவ இது பண்ணும்போது அந்த இது படிமம் தெரிஞ்சிரும், உடனடியா அடுத்த கேள்விக்கு வாய்ப்பு வந்துருது இல்லையா? அதை தவிர்க்க முடியாது இல்லையா? நீர் படிமத்துல அப்படி தெரியுது, நீ எப்படி மகன் சொல்ற அப்படின்னு உடனடியா கேள்வி கேட்டுருவாங்க இல்லையா? புரியுது. சொல்லுங்க முத்து. இல்ல ஆக்சுவலி உங்க கவிதா அவங்க சொன்ன மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கவே இல்லை, ஒரு புதுசா இருந்துச்சு. ரெண்டாவது, இப்போ நான் உங்க ராஜி அக்கா சொன்னாங்க இல்லையா, அவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஈவன் அவனுக்கு டவுட் இருந்தா கூட அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் அவ்வளவு நல்லவன், நேர்மையானவன். அவன் வந்து அவனுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தா கூட அவன் வந்து அதை செய்ய மாட்டான் அப்படின்னு. நன்றி முத்து, நல்ல பாயிண்ட். குமார் சார் நீங்க சொல்றீங்களா? ஓகே. இல்ல ஓகே. ஸ்ரீ
எல்லாரும் சொல்லிட்டாங்க அதேதான். குமாரண்ண சொல்றது, கவிதாக்கா சொல்றது எல்லாமே எனக்கு தோணுச்சு. ஓகே. எனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்துச்சு. சொல்லு. அவன் தான் வந்து எனக்கு இப்படி கவச குண்டலங்கள் இருக்குன்றத அவன் ஏன் மறைக்கிறான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கும் கவிதாக்கா சொன்ன ஆன்சர் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. கவிதாக்கா இல்ல, குமாரண்ண சொன்ன ஆன்சர். ஓகே. சரவணன், நீங்க சொல்றீங்களா இந்த இதுக்கு? இல்லண்ணே, எனக்கு இதுல பாயிண்ட்ஸ் இல்லண்ணே. நண்பர்கள் சொன்னதுலயே என்னோட பாயிண்ட்ஸ் இருக்குண்ணே. அஜித், நான் உங்ககிட்ட கேட்கல. உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேண்ணா. தினேஷ், ஒரே ஒரு டவுட் தினேஷ். சொல்லுங்க. இதுல எனக்கு ஒரு ஸ்பெகுலேஷன் மாதிரி, ஒரு உருவ ஒற்றுமை இருந்துகிட்டே இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. கர்ணனுக்கு வந்து அஸ்னாபுரி வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல பாண்டவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடியோ அந்த கேள்விகள் இருந்த மாதிரி எனக்கு தோணல. ஒரு துணுக்குறுதல், ஒரு ஒரு திகைப்பு இருந்துட்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அர்ஜுனனை மீட் பண்ணும்போதும் சரி, இல்ல இவங்களை அதனால்தான் பீமன் வந்து ரொம்ப வெறுப்பை வந்து காட்டுறதுன்னு நினைக்கிறேன் நானு. பீமனோட பார்வையில தன் தம்பி அர்ஜுனன் தான் பெரிய ஆளாவும் சத்திரியானாவும் தெரிஞ்சிருக்கும். அது எங்கேயோ இந்த ரிசம்பிளன்ஸ் இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டே இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. இவன் என்னுடைய ஆளு, நம்மளுடைய ஆளா இருந்திருக்குமான்றது மாதிரிதான் இருந்தது. அதான் கடைசி சாப்டர்ல வந்து அதை பத்தி டீட்டெயிலா சொல்லல. அர்ஜுனன் வந்து நான் தான் கூப்பிட்டேன் நானு சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது பீமன் வந்து திரும்ப திரும்ப கூட்டிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போவார். மூடா மூடா மூடா, நீ போக கூடாது அப்படின்ற மாதிரி. எங்கேயோ என்னோட குருதிதானோ அப்படின்ற ஒரு தாட் இருந்திருக்குமோன்ற மாதிரி ஒரு இது ஹைபோதெட்டிக்கல் தான் வச்சுக்கோங்களேன். அப்படி தோணிட்டு இருந்துச்சு தினேஷ். தேங்க்ஸ். இந்த டவுட் எனக்கு போன சாப்டர்லயே வந்தது. அந்த முதல் கோபம் வந்து பீமனுக்கு வரது வந்து அந்த குந்தி தேர் ஏறுறப்போ மறைச்சிட்டு போவான். அப்பவே டவுட் வந்துடுச்சோ. ஏன்னா சுத்தி எல்லாமே அவதான் காய நகர்த்துற மாதிரி இருக்கு. இவனுக்கு எல்லாமே கிடைக்குது. உள்ள வர்றதுக்கு அவளுடைய மோதிரம் இருக்கு, எல்லாமே நடக்குது. அவனுக்கு வந்து அப்பவே டவுட் வந்த மாதிரி தான் ஞாபகம். நீங்க சொல்றது நான் ஒத்து போறேன் மேம். ஏன்னா இது விவரிக்கிறப்பவே அர்ஜுனனையும் கர்ணனையும் வந்து ஆடிப்பாவை மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இவன் என்ன நினைக்கிறானோ அது அவனுக்கு தெரியுது. ரெண்டு பேரோட ஒருத்தன் வில்லுல கை வைக்கிறப்பே இவனோட கையும் வில்லுக்கு போயிடுது. அவன் அடிக்க போறான்றப்போ அவன் எதை தாக்க போறாங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. இதுல சொல்லப்படுது. அப்போ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. பீமன் கூட்டி போனப்போ இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கேள்வி எழுது. ஒருவேளை இவனுக்கு நிகரா இருக்கிறப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இவனை வந்து தோக்கடிச்சிருவானோ அப்படின்ற எண்ணம் வந்து பீமனுக்கு வந்திருக்கலாம் அப்படின்றதுதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கேள்வி எழுது. அதனாலதான் அவனை கூட்டு போறானோ, மூடான்னு சொல்லிட்டு கூட்டு போறானோ அப்படின்னு இது பின்னாடியும் வரும்னு நினைக்கிறேன். என்றப்போ நண்பர்கள் வேற பாயிண்ட்ஸ் இருக்கா? சொன்னா அக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வியூல எனக்கு தோணுது. அவன் பீமன் வந்து ஒருவேளை பாசத்துலதான் இப்படி செய்யறானோ. ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாருக்காவது உயிர் போயிடுச்சுன்னா ரெண்டு பேருமே குந்தி ஒருவேளை, அதாவது அவங்க ரெண்டு பேருமே தம்பியா இருக்காங்க, அண்ணனாவும் தம்பியாவும் இருக்காங்க. அப்ப யாருக்கு ஏதாவது ஆனாலும் குந்திய அது பாதிக்க தானே செய்யும். ஒருவேளை அவங்க அதாவது அவன் ஏன்னா அவன் சூதனை அவமானப்படுத்துறதுன்றதே எனக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அவன் சமையல் கத்துக்கிறது அது வந்துருச்சுல. அது சமையல் கத்துக்கிட்டது வந்து ஒரு சூதர்கிட்ட தான் அவரை குருநாதரா வச்சு அவ்வளவு மரியாதையா அவர்கிட்ட நடந்துக்கிறான். அவர் சூதர் தான். அர்ஜுனன் வந்து அவரை சூதர்னு சொல்றப்ப அப்படி சொல்லாத அப்படின்னு பீமன் வந்து திருத்துறாரு. ஆனா இங்க வந்து கர்ணனை அவர் திரும்ப திரும்ப அவமானப்படுத்துறாரு சூதன் சொல்லிட்டு. அந்த முரணே எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருந்துச்சு. அப்போ ஓகே, அப்போ ஒருவேளை அவர் வந்து பாசத்துல செய்யறாரா அப்படின்றது சொன்னக்கா சொன்னதுக்கு அப்புறம் தோணுது எனக்கு. நண்பர்களை தவறுனா திருத்தலாம். முத்து, நீங்க சொல்லுங்க. ஓகேண்ணா. நம்ம இதை லாஸ்ட் வீக்கும் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ பண்ணும்போது வந்து என்னன்னா, பொதுவாகவே இவங்க பெண்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க போல.
அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. இவங்க 2 பேருமே சொல்றாங்க இல்லையா, பாசத்தால அவன் இப்படி பண்ணுவான் அப்படின்ட்டு. எனக்கு வந்து நெகட்டிவா தோணுச்சு. என்னன்னா, அவன் கண்டிப்பா சூதன்கிறது ஒரு சொசைட்டிக்காக எல்லாருமே ஒரு டக்குன்னு ஆமா சூதனை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொசைட்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு இதுதான் பீமன் சொல்றது. அது அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆனா அவன் உள்ளுக்குள்ள வந்து பாசத்துக்கு பதிலா ஒரு பொறாமை தான் இருக்கும். திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் அண்ணன் மாதிரி இருக்கான், திடீர்னு இவன் யாருனே தெரியாது அப்படின்னு இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் புதுசா வந்தா ஒரு டிஸ்டர்ப் ஏற்படும்ல, அந்த டிஸ்டர்ப் தான் பீமனுக்கு வந்துச்சு. அதுக்காக இவன் வந்து அர்ஜுனன் இவனை தோக்கடிச்சிட்டா இவன் நம்மளோட அண்ணன் ஒரு அண்ணனா இருக்கலாம் அப்படி வாய்ப்பு இல்லை. திடீர்னு இவன் ஒரு புதுசா ஒருத்தன் ஒரு மூன்றாம் வேற ஒருத்தன் அதுவும் சூதர் குலத்துல இருந்து வந்துட்டு அண்ணன் மாதிரி அப்படி இருந்தா அதுலயும் இவன் அண்ணன்னா அது எல்லாத்துக்கும் மூத்தவனா வேற இருப்பான். அப்படிங்கும் போது அங்க ஒரு பெரிய குழப்பம் வருது இல்லையா, அதுக்கு வந்து இடம் கொடுக்கல. அப்பதான் வந்து ஒரு பொசசிவ்னஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கும். பீமனுக்கு பொதுவா கௌரவர்கள் எல்லாத்தையும் பிடிக்கும். துரியோதனனை ரொம்ப பிடிக்கும், தர்மனை பிடிக்கும். தர்மன் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் தான் பீமன். அப்படி இருக்கும்போது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்றதா அவனால ஏத்துக்க முடியல. அது கோவமாவும் வெறுப்பாவும் தான் மாறுது. அதைத்தான் அவன் காட்டுவான். அதை வந்து சூதன்னு சொல்லி சும்மா சொல்றான் அப்படின்னு. நன்றி. பியூட்டிஃபுல் முத்து. எஸ், பாரடைம் ஷிஃப்ட் தான் இதுதான். இது ட்ரூ. தேங்க்ஸ் சார். திருமலை சார், உங்களுக்கு இதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்ல சார். சரவணன் உங்களுக்கு? இல்லண்ணே எனக்கும் பாயிண்ட்ஸ் இல்லைண்ணே. ஓகே சரவணன், ஓகே. இன்னொரு கேள்வி ராஜேஸ்வரி அவன் சொன்னது, ராஜு சொன்னது தான் ராஜி சொன்னதுதான் உங்களுக்கும் தோணுது அப்படின்னு சொல்றீங்களா சார்? சித்தப்பா இப்போ எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்காங்க கொஞ்ச நாளா. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. சொல்லுங்க அது. ஓகேண்ணா. ஆனா இந்த இதுல ஒரு ஒரு சின்ன பார்வை என்னன்னா, ஏன் பீமன் வந்து கர்ணன் மேல இப்படியான ஒரு விளக்கத்தை வெறுக்கிற அங்கிருந்து வெளியே துரத்தக்கூடிய வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பார்வை. என்னன்னா பெரும்பாலும் இந்த கதை நிகழ்றது வந்து அவங்க இந்த கலைகள் எல்லாமே கத்துக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா அடிப்படையில ஒரு போர், அந்த இதுல அவங்களுடைய அரசை உருவாக்கிக்கிறது, தக்க வைக்கிறது, இதுக்காக தான். அதுல பார்த்தோம்னா 2 பிரிவா இருக்கிறது அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருது, பாண்டவர்கள் கௌரவர்கள் அப்படின்னு சொல்லி. இதுல பார்த்தோம்னா பீமனுக்கு இணையாக கௌரவர்கள்ல வந்து துரியோதனன் இருக்கிறான். இதுல இவங்களுடைய பிளஸ் என்னன்னா, அர்ஜுனனுக்கு இணையாக அவங்க இதுல யாருமே இல்லை. பீமனுக்கும் ஆப்போசிட் போர்ஸா துரியோதனன் இருக்கிறான். அர்ஜுனனை டேலி பண்ற ஃபோர்ஸ் அவங்க கிட்ட இல்லை. அது வந்து பாண்டவர்களோட ரொம்ப பெரிய ஒரு பிளஸ்ஸா அவங்களுக்கு இருக்குது. இந்த சமயத்துலதான் கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வர்றாங்க. இந்த கர்ணன் கேரக்டர் என்னன்னா, அர்ஜுனனையும் மிஞ்சக்கூடிய வில்வித்தை திறன் கொண்டவன் அப்படிங்கிறது பார்த்தாவே தெரிஞ்சிருது. அந்த ஒரு சமயத்துல அவன் இந்த அர்ஜுனனுக்கு நிகர் வைக்கக்கூடிய ஒண்ணு தர்மனுடைய அரசு அப்படிங்கிறது எதன் பொருட்டு நிற்கும் அப்படின்னா, அர்ஜுனனுடைய வில்லன் பொருட்டு தான் அப்படின்னு சொல்லி நிறைய போட் முதல்ல இருந்து பண்ணியிருப்பாங்க. இப்ப அதுக்கு ஒரு எதிர்த்தரப்பா இணை வைக்கக்கூடிய இன்னொன்னு வரும்போது, ஒரு போர் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, அது இதுக்கு முன்னாடி கர்ணன் ஒரு இடத்துல ஒரு அரசரை காப்பாற்றும் போது பார்த்தோம்னா, அது இன்னொரு சத்திரியன் உருவாகிறதுக்கு ஒரு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனை கொல்ல முயற்சி செய்வாங்க. அதே ஒரு மனநிலையில இருந்துதான் கர்ணனை அவனுடைய அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் இந்த இடத்துல இருந்து வெளியே துரத்துறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை. நான் இதுல இருந்து வேறு கருத்தும் இருக்கலாம், ஆனா இது ஒரு பார்வையை நான் முன் வைக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. அருமையான பார்வை, இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய பார்வை தான். இந்த கேள்விக்கு நம்ம போதுமான அளவுக்கு விவாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதுல ஓகே, இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. இதுல நம்ம விவாதிக்கிறப்போ ஒரு இடத்துல மகாபலி ஏன் வந்து அவமானப்பட்டவர்களை எல்லாம் வந்து அவன் ஆறுதல் படுத்துவான் அப்படின்ட்டு அந்த 3rd சாப்டர்ல வரும்போது
இதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்குமா? ஏன்னா இது வந்து அரவிந்தும் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. மகாபலியின் கதையின் மூலமாக அந்த அவமானத்தின் வலியை சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அஹ் இது ஏன் அப்படின்ட்டு யாராவது விவரிக்க முடியுமா? யாருக்கும் இதுல இது ஏன் அப்படின்றது தோணுச்சா? எனக்கும் இந்த கேள்வி வந்துச்சு, பட் இன்னும் ஆன்சர் கிடைக்கல. சேம் ஹியர் டு முத்து. எஸ், எனக்கும் அந்த கேள்வி வந்தது. எனக்கு ஒரு மறந்து போச்சு, ஞாபகப்படுத்துங்க. யமனை வந்து அவனுடைய யமனை இந்திரனை வந்து அவனுடைய ஆசனத்துல உட்காரும்போது அது அந்த இடம் அந்த இதை கரெக்டா ஏதாவது ஞாபகப்படுத்த முடியுமா? அது அசையாது. அதுக்கு காரணம் வரும். ஞாபகப்படுத்த முடியுமா? மறந்துட்டேன். கல்லு போல நின்றுரும் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கான அது சரியா வந்து சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கான விடையை சொல்லிடலாம்னு தோணுது. அரியணைன்னு தான் நினைக்கிறேன் சார். அசையும் அரியணைன்னு தான் நினைக்கிறேன். அதான் அது எதுக்கு எதனால அது அசையுது, எதனால அசையும்னு சொல்றாரு. அதாவது இவன் அசுரர் வந்து கல்லு மாதிரி கரும்பாறை மாதிரி நெறி இல்ல அறம் இல்லாதவங்கிறங்காட்டிக்கு அசையாது போச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி நினைக்கிறேன். சரி. அறம் இல்லைன்னா அது அசையும். அறத்தோட இருந்தா அது அசையாது, கரும்பாறை மாதிரி இருந்துரும் அப்படின்னு வருது இல்லையா? அப்படிதான். அப்போ அதானே அசுரனுக்கு மகாபலி வந்து அறம் இல்லைங்கிறங்காட்டிக்கு அது அசையில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி இல்லை, நீங்க மாத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க மறுபடியும் அதை யாராவது நெக்ஸ்ட் வீக் கூட அதை பத்தி பேசணும். அதுக்கான அறமான ஆளு அப்படிங்கறதுனாலதான் அவர் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதா இருக்கிறாரு. அந்த இந்திரன் இதுல இருக்கும்போதே அப்படி அப்படி வரும். இப்ப நமக்கு அதை வந்து எப்படி சொன்னா கரும் பாறையா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்ப அவ்வளவு அறம் அப்படிங்கறதுதான். அந்த அறம்ங்கிறது கருணையினால வரக்கூடியதானே, நெறி இல்லைல்ல, அறம் தானே. இந்த மாதிரி ஆளுகளுக்கு அவரு அடைக்கலம் கொடுக்கதான் செய்வார். ஓகே திருமணி சார், நான் என்னால அங்க அந்த புழுவோட ஒரு மெட்டபாரிக்கலா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அவர் மண்ணுக்குள்ள போறப்போ அந்த புழுக்கள் எல்லாமே அவங்கள வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவமானப்படும் போது ஒரு புழு மாதிரி நெலிஞ்சான் அப்படின்ட்டு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவனுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு. பார்க்கலாம். இதுல வேற யாருக்கும் மாற்று கருத்தோ பார்வைகளோ இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கேட்கலாம். சரவணன் உங்களுக்கு? இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் தானே எனக்கும். அவமானப்படும் போது புழு மாதிரி வெளியில நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதே பாயிண்ட் தான் எனக்கு ஒண்ணு. ஓகே ஓகே. ஸ்ரீ, உனக்கு ஏதாவது இதுல பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்ல இல்ல. ஓகே. ஸ்வர்ணா மேம்? இல்ல தினேஷ், தேங்க்ஸ். ஓகே. ராஜி மேடம் உங்களுக்கு? இல்லைங்க தம்பி, இல்ல. ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம வாட்ஸ்அப்ல 3 கேள்விகள் கேட்டிருக்கோம். இது வந்து டைரக்டா கதையை பத்தி மகாபாரதம்ன்ற கதைக்குள்ளேயோ இதுலயோ வரல. ஆனா அதுல இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு கேட்ட 3 கேள்விகள். முதல் 2 வந்து அரவிந்த் கேட்டது. ஒன்னு, கடைசி அத்தியாயத்துல பன்றி வந்து தன் மூக்கால் பூமியை மீட்டெடுத்ததாக கூறும் புராண கதையை தத்துவ ரீதியில் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. அதே மாதிரி நியாய முறைகள் 63 அப்படின்ட்டு சொல்ற மாதிரி அதுல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு எங்கேயாவது இருக்குமா அப்படின்ட்டு வந்து அவர் கேட்டிருக்காரு. இது 2 கேள்விகள். அதே மாதிரி கவிதாவும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கிருதயுகம் திரேதாயுகம் அப்படின்னு சொல்றதுக்கு அறிவியல் ரீதியாக ஏதேனும் சான்று உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 வந்து கதையோட வரல, பட் இதுல வெளியில இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால 3த்தையும் ஒன்னா கேட்கிறேன். இதுல யாருக்கும் எந்த கேள்விக்கு விடை சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லலாம். சரவணன், நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன்.
உங்களுக்கு இந்த 3 கேள்விகள்ல ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்னு இல்ல சொன்னீங்கன்னா நான் சொல்லுங்க. முதல் கேள்வி வந்து கொஞ்சம் தத்துவமான கேள்வி, அதை கொஞ்சம் திங்க் பண்ணோன்னே. ரெண்டாவது மூணாவது ரொம்ப டேட்டா சார்ந்த கேள்வி இல்லையா, அந்த டேட்டாஸ் என்கிட்ட இல்லைண்ணே. தத்துவமான கேள்விக்கு நான் லாஸ்ட்ல பதில் சொல்றேன், மற்ற நண்பர்கள் பதில் சொல்லணும். ஓகே சார். சொல்றீங்களா இப்போ அப்ப முதல் கேள்விக்கு? கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன், யோசிச்சுட்டு தெளிவா வந்தா சொல்றேன், வளர்ற மாதிரி ஏறக்கூடாது இல்லையா, மற்ற நண்பர்கள் பேசிட்டோன்னே. சரி, ஓகே சார். முத்து நீங்க சொல்றீங்களா? இல்ல எனக்கு எதுவும் இல்லை இல்லை சொல்றதுக்கு. ஓகே. கவிதா நீங்க? அண்ணா இல்லண்ணா. ஓகே. என்ன சொல்றேன், 63 நியாயங்கள் வேதாந்தத்துல 63 நியாயங்கள் இருக்கு. ஓகே. அது கொஞ்சம் நான் தேடினேன், இருந்தது. அதை பத்தி நான் டீட்டெயிலா தெரியல, இருக்கு எல்லா டீட்டெயிலும் எடுத்துடலாம். ஓகே ஓகே. ராஜி நீங்க சொல்றீங்களா? இல்லைங்க. ஓகே. ஸ்வர்ணா மேம் நீங்க? எனக்கும் இல்லைங்க தினேஷ், இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த நியாயங்கள் பத்தி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கவிதா, இந்த யுகங்கள்னு சொல்றது வந்து நம்மளுடைய வேதங்கள் தொன்மங்களை வச்சுதான் நம்ம இதை சொல்றோம்னு நினைக்கிறேன். சயின்டிபிக்கான்னு நீங்க கேட்டிருந்தீங்க. சயின்டிபிக்கா வந்து சயின்டிபிக்கலா ஜியாலஜிக்கலா தேர் மெனி ஈராஸ் ஆகவும் ஈயான்ஸ் ஆகவும் நிறைய வந்து பிரிவுகள் இருக்கு கவிதா. பட் நத்திங் க்ளோசர். நம்மள மாதிரி பிலாசபிக்கலாவும் நிறைய வந்து எப்படி சொல்றது, நம்ம காலங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. இதை வந்து டைம் பீரியட்னு ஒன்னு வேர்டா போட்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது. பட் நத்திங் க்ளோசர் டு நம்மளோட இந்த இவரு போட்டிருக்காங்க இல்லையா, நம்ம பறவைகளை வச்சு மிருகங்களை வச்சு மண்ணை வச்சு அதுக்கு அடுத்தது புழுவை வச்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்படிதான் நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கிறோம் சயின்டிபிக்கா. பட் இட்ஸ் ஆல் கம்மிங் அண்டர் த டைம் பீரியட்னு போடுவாங்க. ஸ்டோன் ஏஜ், ஐஸ் ஏஜ்னு எல்லாம் சொல்றது எல்லாமே அப்படிதான். அது வந்து க்ளோசர் டு த ஜியாலஜிக்கல் செப்பரேஷன்ஸ் டு நம்ம அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகிறது அதெல்லாம் பத்தி பேசுவோம் இல்லையா, அதை வச்சு சொல்றது. பட் இதன் கூட தொடர்பு படுத்தி இதே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா தெரியல கவிதா. இது எனக்கும் ஒரு கேள்வியா தான் இருந்தது எனக்கு. ஓகே மேம். அப்போ நம்மளும் தேடுவோம். எனக்கு ஸ்ரீ உனக்கு இதுல பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்லண்ணா. ஓகே. எனக்கு இந்த முதல் கேள்வி இருந்ததுல, அந்த பன்றி வந்து கீரிதான் உலகம் ஆரம்பிச்சது அப்படின்ட்டு சொல்றப்போ எனக்கு அது கிட்டத்தட்ட நான் அதை வந்து பிக் பேங்குக்கு ஈக்குவலா இப்போ நவீன அறிவியல்ல பிக் பேங் சொல்றோம்ல, அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதே மாதிரி ஒரு இடம் குசை கதையிலையும் வந்து வரும். அந்த இடத்துல ஒரு இடத்துல பாலையா விரிஞ்சதுக்கு அப்புறம் மழை வந்தது, அதுல இருந்து உயிர்கள் உருவாச்சு, அங்க இருந்து உலகம் விரிஞ்சுது அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு பாயிண்டா தோணுச்சு. அதாவது ஒவ்வொருத்தரும் உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு புள்ளியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒவ்வொருத்தருடைய இதுல அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு எண்ணம் வந்துச்சு. இது வந்து பூமி வைக்கிறது, அதுக்கப்புறம் மழை வந்து உயிர்கள் வருது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரவணன் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா அதுல? இருக்கு, ஆனா இன்னும் தெளிவா எனக்கு சொல்ல தெரியலனே. அதனால நீங்க சொன்ன பாயிண்ட்ஸோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கோங்க, மேற்கொண்டு நான் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, உங்களுக்கு பாயிண்ட் வரப்ப நீங்க தொகுத்து எழுதிட்டு வாட்ஸ்அப்ல போட்டுருங்க அப்படின்னா. ஓகே சார். அஜித் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்காது? அஜித்துடைய இல்லண்ணா. ஓகே அஜித், நன்றி. நம்ம இறுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரவணன், நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ரெக்கார்டிங்கே ஸ்டாப் பண்ணி ஒரு நிமிஷம். எனக்கு இது இல்லாம இந்த ஆசுவ நாடுன்னு வரும் இல்லையா, இவங்க மகாபலியோடது, அது ஆக்சுவலி இப்போ எங்க இருக்கு? இளநாகன் போவான் இல்லையா கடைசி அத்தியாயத்துல, யாருக்காச்சும் ஏதாச்சும் இல்ல, அது ஒரு லிங்க் இருக்கு மொத்தம், நான் அனுப்பி விடுறேன். அது இப்ப இருக்கிற சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஜே ஒரு லிங்க்ல வந்து இது பண்ணிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு மகாபாரத காலகட்டத்தின் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறேன். நானும் அதை பார்த்தேன் தினேஷ். எஸ்.
லிங்க் பார்த்தேன் நான். என்ன இப்போ ஸ்டாப் பண்ணிடவா? ஓகே சரவணன். நீங்க நிறைவு ஸ்பீச் சொல்லுவீங்க. ஓகே, நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். நான் தொகுத்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இது நம்ம 2 வாரமா வந்து ஒரு புது ஃபார்மேட்ல வந்து நம்ம வந்து அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். முதல் 45 நிமிடங்கள் வந்து நம்மளுடைய வாசிப்பு அனுபவங்களும், அதுக்கு அடுத்து அதுக்கான கொஸ்டின்ஸும் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய இது வந்து நம்ம போன இதை விட கொஞ்சம் இன்னமும் செறிவாக தான் வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருமே நம்ம பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக சொல்லிட்டோம். அந்த டயத்தில் நேரமும் கரெக்டாக நம்ம 10:30 மணிக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதை தவிர வாசிப்பு அனுபவங்களும் இதுவும் எனக்கு எப்பயும் போல தான் இருந்தது. திருப்தியாகவும் ஒரு மாதிரி நிறைவாகவும் இருக்கு எனக்கு முடிக்கிறப்போ. நன்றி சரவணன்.